துப்பாக்கியில் நீங்கள் செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த வெண்ணிலவே தரையில் இறங்கின்னு ஒரு சாங் இருக்கும். நாமத்துக்குமார் சார் எழுதியிருப்பார், ஒரு மெலடி சாங். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கதை பீக்கில் போயிட்டுருக்கும். இப்போ ஆடியன்ஸ் டெஃபினட்டாக ஐயோ இவ வேறு இந்த டைமில் வந்துட்டாலடா, கதை சீரியஸாக போயிட்டு இருந்துன்னு நினைப்பாங்க. இந்த பொண்ணு வரும்போது ஆடியன்ஸ் சலிப்பாகனு எங்களுக்கும் தெரியும். ஹீரோயினே இப்போ உயிர் இல்லைன்னா அவன் ஹெல்ப் பண்ணுவானா மாட்டானா அப்பவும் பண்ணான். ஒரு கட்டத்தில் கதை ஆக்சுவலி பாதி ஷூட்டிங் வரைக்கும் இது இருந்துச்சு. எவ்வளோதான் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணாலும் கடைசியில் உனக்கு கஷ்டம் தான் அந்த இயற்கை கொடுக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தன்மை வந்துருமோ. நான் எப்படி பார்த்துருப்பேன்னா, என்னதான் இயற்கை உனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் கூட நீ மற்றவங்களுக்கு உதவணுன்ற மாதிரி நான் நினைச்சிருப்பேன். அதுதான் பிகினிங் பாயிண்ட் ஆயிருந்துச்சு. நல்ல கதை நல்லா படமாக வந்துடும் சொல்ல முடியாது. அது எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு பதட்டமாக ஒரு அவசரமாக இருந்தால் தப்பு நடக்கும். அப்புறம் வந்து இதுதான் தப்பு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்க சரி பண்ணும்போது வேற ஒரு தப்பு நடக்கும். அதுதான் சினிமா. கிரியேட்டர் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி அப்படியே இதாகிடுவாங்க. ஸோ இப்போ வந்து என்னுடைய சக்ஸஸ் வந்து அந்த நம்பிக்கை கொடுக்கணும்னு மட்டும்தான் நினச்சேன். நான் எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டு மற்ற டெக்னீஷியன்ஸ் திருப்பி வராங்களோ அதே மாதிரி ஒரு கிரியேட்டரும் கிரியேஷன்லாம் திடீர்னு சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி ஆஃப் ஆகாது. வணக்கம் முருகதாஸ் அவர்களே, மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணும்போது படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி சந்திச்சிருந்தோம். உங்களுடைய ஃபில்மோகிராஃபிலேருந்து பல படங்கள் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ படம் வெளிவந்து 2 நாள் ஆகுது. உங்கள் லுக்கே டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் போன டைம் நம்ம மீட் பண்ணதுக்கும். அதை பற்றி சொல்லுங்கள், உங்கள் லுக் சேஞ்ச் பற்றி. இல்லை, நான் வந்து கோயில் வேண்டியிருந்தேன், பழனி முருகருக்கு வேண்டியிருந்தேன்னா அப்போ ஒரு 1 வீக் 10 டேஸ் முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு சில டைமில் கோயில் போயிட்டு வருவேன். பட் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம் தீனா அப்போ போயிட்டு வந்தேன். அப்போ பட்டு மொட்டை அடிக்கலை. ஸோ இந்த தடவை வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபிலிம் இது. ஸோ அந்த தடவை படத்துக்காக இல்லையா? ஆமாம், 100%. சரி, எனக்கு ஒன்று சொல்லுங்கள். இப்போ தீனா வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா, ஆல்மோஸ்ட். ஆமாம். அதன் பிறகு மறுபடியும் இந்த படத்துக்காக அப்படின்னு சொல்கிறீங்க. ஆல்மோஸ்ட் இன் அ சென்ஸ் இது உங்கள் முதல் படம் அப்படின்ற ஒரு உணர்வே உங்களுக்கு அதே மாதிரி அப்படியா? ஆமாம் ஆமாம். எப்படி சொல்கிறேங்க? எனக்கு கொஞ்சம் விளாவரியா சொல்லுங்கள். எப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கொரோனா வந்து ஒரு 2 இயர்ஸ் அதில் ஒரு 1 இயர் வந்து யோசிக்கவே முடியாத மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இப்போ என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ஒன்று வந்து 10 கற்பனை பண்ணிக்கும். அப்போ வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்படி இப்படி புதைக்கிறாங்க, அப்படியே கிடக்குறாங்க அப்படின்னு ஏதோ ஒரு நம்ம செகண்ட் வேர்ல்டு வார் மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துட்டாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. ஒரு தப்பான ஃபுட்டேஜெலாம் போட்டுக்கிட்டு நம்மளை வந்து ஒரு பேனிக்கில் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ வந்து என்னால் எதுவுமே திங்கே பண்ண முடியல. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே திங்க் பண்ணுறது தான் நம்ம ஒர்க்கு. நம்ம கண்ணாபிரான்னு மூளை யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படி இருக்கும் உலகம், எப்படி இருக்கும், எப்படி இருப்பாங்க, நம்ம தெரிஞ்சவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரொம்ப பேனிக் ஆகிட்டு அதனால் கொஞ்சம் யோசிக்கவே இல்லை. ஸோ அங்கே அப்படி ஒரு 1.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் நான் வந்து ஸ்கிரிப்ட் லெவலுக்கு போயிட்டு ஃபைனல் அது பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸில் வந்து ஒரு படம் அனிமேஷன் ஃபிலிம் பண்ணுறோன்ட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் வரைக்கும் போய் அதுவும் நிற்கலை. ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் என்னோடய கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் தான் இது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எனக்கு இந்த படங்கிறது தியேட்டர் ரிலீஸில் 5 இயர்ஸ்க்கு அப்புறம். நீங்கள் என்ன கேட்டீங்க உங்கள் கடவுள்கிட்ட இந்த படம் சார்ந்து? என்ன, நான் வந்து இந்த படம் வெற்றி அடையணும், ஆடியன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும், இன்னமும் நம்ம வந்து இது நல்லா இருந்தால் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாருக்கும் நானும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டேன். உங்களுடைய இந்த கடைசி 2 நாள் என்னவாக இருந்திருக்கு இந்த படம் வெளிவந்ததுலேருந்து? ஒரு நாள் ட்ராவலில் இதாகிடுச்சு. பட் நிறைய மெசேஜஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அங்கேருந்து சாமி கோயிலேருந்து இறங்க ஆரம்பித்து வரும்போதே நிறைய மெசேஜ் வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக நமக்கு பிடிச்சதை சொல்ல மாட்டாங்க. நல்லது சொல்கிறவங்க வேறு, உண்மையை சொல்கிறவங்க வேறு. ஸோ அவங்க வந்து எப்பயுமே இருக்கும். அவங்க வந்து நம்ம படம் சரியாக பண்ணலன்னா ஆஃப் ஆகிடுவாங்க. அவங்க உடனே தப்பாக சொல்ல மாட்டாங்க. நமக்கு அப்போவே தெரிஞ்சிடும் என்னடா சத்தமே காணும் மேடம் அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்களாம் கண்டினியூவாக மெசேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போயே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடுச்சு. என்ன தான் நம்பிக்கை இருக்கும், நமக்கே ஃபைனல் பார்த்துட்டு தானே போகிறோம்.
ஸோ ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி போச்சு. அப்புறம் தியேட்டர் விசிட்டு அப்படி இப்படின்னு போய் எனக்கு ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சு மதராசி. எனக்கு நிறைய மூமெண்ட்ஸ் பிடிச்சது ரொம்ப ரொம்ப. இது மறுபடியும் எனக்கு என்னென்னா, ஒரு கதை சொல்லும் பாரம்பரியத்துக்கு மறுபடியும் நம்ம சினிமாவை அந்த பக்கம் தள்ளி மறுபடியும் ஞாபகப்படுத்தின ஒரு சென்ஸே எனக்கு வந்துச்சு. ஏன்னா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல. ஏன்னா எனக்கு சமீபமாக நிறைய மூமெண்ட்ஸ் அப்படின்னு சார்ந்து நம்ம படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கங்கே ஒரு 15-20 நிமிஷத்துக்கு ஒரு ஹை கொடுத்தால் போதும், அது மத்தியில் நம்ம அப்படி இப்படி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்திச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் முக்கியமாக நடிகர்கள் சார்ந்த சந்தோஷம் மட்டுமே பிரதானப்படுத்தி. பட் இந்த படம் மறுபடியும் நம்ம ஞாபகப்படுத்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பெஸ்ட் வேஸ் என்னென்னா, ஒரு கதாபாத்திரம் முக்கியம், ஒரு கதை முக்கியம், ஒரு காதலை ஒரு கதைக்குள்ளே அது ஒன்றி அதுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றதெல்லாம். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய இந்த கடந்த 2 நாளில் வரக்கூடிய மெசேஜஸ்லாம் இந்த மாதிரி இருக்கா, இல்லை எதை சார்ந்தது? எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க பெரும்பாலும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா படமும் அந்த மாதிரி படமும் சரி, கமர்ஷியல் நம்ம ரைட் பண்ணி நல்லா வெல் ரிட்டனாக போகிறதுக்கும் சரி, ரெண்டுக்கும் ஒரு இது என்னென்னா, இதுலேயும் அந்த ஹை பாயிண்ட்லாம் இருக்கும். எல்லா படத்தையும் இப்போது நமக்கு வந்து ஒரு படத்தில் வந்து எவ்ரி 20 மினிட்ஸ் சாங்கு, எவ்ரி 25 மினிட்ஸ் சாங்குங்கிறத நம்ம பண்ணி வைக்கிறது தான் அது வந்து அதே மாதிரி ஹை பாயிண்ட்டுங்கிறதும் நம்ம இது பண்ணுறது தான். ஆனால் அந்த ஹை பாயிண்ட் வந்து ஆர்கானிக்காக அந்த கதைக்குள்ளே வரும்போது இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ் அதில் இன்வால்வ் ஆகும். இல்லைன்னா அது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்டேஜ் ஷோ மாதிரி. அதை தான் சொல்கிறேன். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் வரும்போது ஒரு ஹைப்பு கிடைக்கும்ல, அந்த மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி ஆடியன்ஸ் ஒரு பெரிய யங்ஸ்டர் குரூப் வந்து அதை தான் விரும்புகிறாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால தான் அந்த கான்சர்ட் எல்லாம் பயங்கரமாக ஹிட் ஆகிறதுக்கு காரணம் வந்து, நம்ம வந்து மொத்தமாக போய் முன்னெல்லாம் கச்சேரின்னு பார்ப்போம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த கச்சேரியில் என்னென்னா, முடிஞ்சு அடுத்ததாக சகோதரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் இந்த பாட்டு பாடுவாங்கன்ட்டு இவ்வளோ தான் கேப் இருக்கும். ஆனால் இப்போ வந்து எல்லாருக்கும் லைட்ஸ் கொடுத்து, அந்த திறமை லேசர் லைட்ஸ் கொடுத்து ஆட வச்சு அவங்கள பாட வச்சுன்னும் போது அந்த கல்ச்சர் இப்போ வந்துருச்சு. ஸோ இப்போ தேட்டருக்கு வரும்போது ஆடியன்ஸ் வந்து வெறுமனே இப்படி பார்க்காம நான் கற்றணும், சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. அதுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த ஹை பாயிண்ட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு நல்ல பட்ஜெட்டு, ஒரு காம்பினேஷன் அவங்களால கொண்டு வர முடியும் அப்படின்னும் போது அந்த ஹை பாயிண்ட்டை ஆக்டர்ஸ் மூலமாக ட்ரை பண்ணுறாங்க. பட்ஜெட்டு கம்மியாகி நம்மளால் இதுதான் பண்ண முடியும் அப்படின்னும் போது நம்ம அதே விஷயத்த ஒரு கதைக்குள்ளே வச்சு பண்ண முடியுது. இப்போது வித்யுத் வந்து திருப்பி என்ட்ரி ஆகும்போது தேட்டர் பயங்கர கேலப் ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல இன்னொரு ஹீரோ வரான்னு அர்த்தம். இன்னொரு ஹீரோ திருப்பி வராருன்றது தான் அவங்க. அது அப்படி இருக்கிறவங்க அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஸ்கிரிப்ட் மூலமாக கொடுக்குறோம். நல்லா இருக்குது, ஸ்கிரிப்ட் மூலமாக கொடுக்கறது நல்லா இருக்குது. ஏன்னா அது அந்த அனுபவத்திலேருந்து உங்களை வெளியில் தள்ளி மறுபடியும் உங்களுக்கு ஒரு அந்த கதையிலேருந்து சம்மந்தம் இல்லாத ஒரு உணர்வு அப்படின்ற ஒரு சென்ஸ் வரல. ஒரு அந்த ஹை வந்து கதையை அப்பாற்பட்ட வர ஹை ஒன்றும் கிடையாதுல்ல. இப்போ சிவகார்த்திகேயன் அவங்க ஒரு நட்சத்திரம் தான் உங்கள் படத்தில் இருக்காங்க. பட் என்னதான் அவர் மான் கராத்தே ஸ்டெப்பெல்லாம் போட்டாலும் கூட அவர் இதில் ஒரு கதாபாத்திரத்துக்கு அதை தான் ப்ளே பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் அவருடைய ஒரு உடல் மொழியே அந்த கதாபாத்திரம் சார்ந்த ஒரு உடல் மொழியாகத்தான் இருக்குது இல்லையா? இப்போ ரகு அப்படிங்கிறவன் அவன் எப்படி அப்பேற்பட்டவன், கொஞ்சம் ஒரு மனநலம் சரியில்லாதவன், அவன் எப்படி ஓடுவான், அவன் எப்படி சண்டை போடுவான்றத சின்ன சின்ன விஷயத்துலாம் கூட நீங்கள் ஒர்க் பண்ணதாகத்தான் எனக்கு தெரியுது. ஸோ இன் தட் சென்ஸ் இவருடைய ஒரு பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட ரொம்ப வேறுபட்ட ஒரு விஷயமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க இந்த பர்ஃபார்மன்ஸ்க்காக? அதாவது எப்படின்னா, ஒரு மென்டல் ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார் நிறைய பண்ணிட்டார். கமல் சார் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பீரியட்லேருந்து நீங்கள் 16 வயது நிலையிலேருந்து எடுத்திங்கன்னா 16 வயது நிலை, குணா, தெனாலி, அப்படி போய்கிட்டே இருக்கும். அவரோட லிஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி மென்டல் இம்பேலன்ஸு நிறைய பண்ணிட்டார். சொல்லிட்டே போகலாம். ஆமாம், போய்கிட்டே இருக்கலாம். அப்போ வந்து நமக்கு வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம இப்போ கமல் சார்கிட்ட இருந்து வேறுபடணும். அதுக்கப்புறம் விக்ரம் சார் கொஞ்சம் பண்ணியிருக்காரு. அவர் பிதா மகன், அந்த அழகிய தமிழ் மகன், இந்த மாதிரி தெய்வ திருமகன், இந்த மாதிரி படங்களில் வந்து இந்த மாதிரி கேரக்டர் இதுலேருந்து நம்ம வித்தியாசப்படுத்தணும் போது அவர் இமிட்டேட் பண்ணுறாருன்னு சொல்லிட முடியாது. நம்மளே வந்து கஜினியில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் ஒரு அப்ரோச் பண்ணும்போது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நான் குணால இருந்தோ இல்லை தெனாலியில் இருந்தோ இல்லை வந்து சிப்பிக்கல் முத்துல இருந்தோ எடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம டயலாக் எழுதியாச்சு. ஸோ இப்போ வந்து நிறைய ஒர்க் ஷாப்பு இந்த மாதிரி தனியாக அதுக்குன்னு ப்ராக்டிஸ் ஆகி வராங்க, அதுக்குன்னு கோச் பண்ணிட்டு வர்றவங்க இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ராஜேஷ்னு ஒருத்தர் ட்ரைனர் வந்தார். இப்போ நான் வந்து எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நான் சிவகார்த்திகேயன்ட்ட கேட்டு அவர் பர்ஃபார்ம் பண்ணால்
நான் வந்து அது திருப்தி அடைஞ்சிருவேன். ஏன்னா நான் தானே சொன்னேன் அந்த பெர்ஃபார்மன்ஸ். அதனால் நமக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஆனால் எனக்கு வந்து ஒரு தேர்ட் அம்பையர் மாரி ஒருத்தர் தேவைப்பட்டார். அதனால நான் வந்து இதுதான் சீக்வன்ஸ், இது இவனோட பின்னாடி நடந்திருக்கு, இந்த சீனில் இவன் எப்படி நடிப்பான் அப்படின்னு சொல்லி ராஜேஷ்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்தோம். ஸோ அவர் வந்து நிறைய பாடி லாங்குவேஜ், இப்படி இருக்கலாமா, இப்படி இருக்கலாமா, பல்ல இப்படி கடிக்கலாமா, அந்த வாய் திறந்த மாதிரி இருக்கலாமா, அவன் எப்பயுமே இப்படியே இருப்பானா, நடக்கும்போது கொஞ்சம் இப்படி வச்சுக்குவானான்ட்டு சிலது அப்பப்போ தலையை இப்படி இப்படி அந்த மாதிரி பண்ணுறது. ஆல்மோஸ்ட் ஆள வந்தான்ல அவர் நினைக்கிறேன்ல. அப்போ கரெக்ட். அந்த மாதிரி ஒரு தலையை உதறிக்கிறது, இந்த மாதிரியான சில இன்னும் சொல்ல போனால் ஆள வந்தான்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா. அதனால கமல் சார் தொடாதே கிடையாது. அது அவர் மட்டுமே ஒரு 15 பண்ணிட்டார். ஸோ இதில் மிச்சம் மீதி தான் நம்ம பண்ணவே முடியும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ட்ரைனரை வச்சுக்கிட்டு பண்ணிவிட்டு, எனக்கு இது டைலாக், இந்த டைலாகில் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஆனால் பர்ஃபார்மன்ஸில் எனக்கு என்ன மாதிரி பண்ணி காட்டுவீங்க அப்படின்னு சொல்லணுன்னா, அவங்க ஒன்று பண்ணும்போது இல்லை இவ்வளோ வேண்டாம், இது வேண்டாம், இப்படி வச்சு இதில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, இவன் கோவப்பட்டால் இப்படி பண்ணுவான், சந்தோஷப்பட்டால் இப்படி பண்ணுவான், எப்படி வேகமாக பேசுவான், ஒரு ஆவேசப்பட்டு வேகமாக போனால் என்ன பண்ணுவான்றதை கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு, அவனோட வாக்கு எப்படி இருக்கும், ரன் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க பண்ணி காட்டும்போது, இப்போ நான் வந்து தேர்ட் பர்சனாக பார்த்தேன். என்னோடய க்ரியேஷன்லேருந்து நான் வெளியில் வந்து தேர்ட் பர்சனாக பார்த்து இது ஓகேன்னு சொல்லி போனோம். ஸோ அது கொஞ்சம் மெனக்கட்ட ஒரு ஹோம்ஒர்க் பண்ணதுனால அது கொஞ்சம் நல்லா வந்தது. எனக்கு என்ன ஒரு நல்ல விதத்தில் ஆச்சரியப்படுத்தினது என்ன அப்படின்னா, எடுத்த உடனேவே இவர் வந்து இன்ஃபேக்ட் விளையாட்டுக்கு பேசும்போது அந்த ஹீரோயின் வந்து லூஸ்ன்னு கூட ஒரு வாட்டி சொல்கிறாங்க. இவர் ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தான் அப்படின்றதுனால, இதை வந்து ஒரு நட்சத்திரம் முதல்ல இந்த கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண ஒத்துக்கிட்டதே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவே நான் பார்க்குறேன் இல்லையா. ஏன்னா ஐயோ இந்த மாதிரி ப்ளே பண்ணால் இது என்னுடைய இமேஜை பாதிக்குமா, என்னை எப்படி நினைக்கக்கூடும், ஏன்னா உங்களுக்கு தெரியுதுல்ல, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த இல்லை சினிமாவில் வந்து ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹீரோஸ் எல்லாமே நிறைய அவார்டு வாங்கின பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் மென்டலி இல் கேரக்டர் தான் அவங்களுக்கு வந்து பயங்கரமாக பண்ணிட்டுருவாங்க. அது வந்து ஃபாரஸ்ட் கம்ப்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபாரஸ்ட் கம், ரெயின்மேன், இந்த மாதிரி கேரக்டர் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தான் நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். ஆம் சாம்லாம் வந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ், அதில் நீங்கள் பண்ணும்போது தான் நல்ல பர்ஃபார்மன்ஸுக்கு நல்லா கொடுக்கும். அதனால் ஹீரோஸ் எல்லாருமே இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணதுக்கு விரும்ப தான் செய்வாங்க. அப்படியா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து காதல் விழுந்தேனில் தனுஷ் சார் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். காதல் கொண்டேனில் அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இது எதுவுமே என்ன ஒரு ப்ளஸ்ஸுன்னா, நீங்கள் படம் ஆரம்பிக்கும் போது சிவகார்த்திகேயன் வித்யுத் ஜம்மால் 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னும்போது நமக்கு வந்து பிலீவபிலிட்டி கம்மியாக இருக்கும். வித்யுத்தை வந்து சிவகார்த்திகேயன் அடிக்கிறாரு அப்படின்னா, ஏன் அப்படின்னா வித்யுத்தோட இமேஜே வந்து அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு கண்ட்ரிஸ் ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட், அவர் மார்ஷியல் ஆர்ட்ஸில் முறைப்படி கற்றுக்கிட்ட ஒருத்தர். அவரை வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அடிக்கிறாருன்னா, சிவகார்த்திகேயன் வந்து காமெடியாக பண்ணி அதில் ஆக்ஷன் பண்ணி பில்டு பண்ணி கொண்டு வர்றவர். இப்போ நம்ம இதை நம்ப வைக்கணும்னா, அவருக்கு வேறு ஒரு சக்தி இருக்குது, வேறு ஒரு கேரக்டர் இருக்குதுன்னு நம்ம பிலீவ் பண்ணால் தான் அதை பண்ணுவாங்க. நான் படம் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு இல்லை 2 பேர் சண்டை போட்டு வித்யுத் அவர் அடிச்சிட்டாருன்னு சொன்னால் ஆடியன்ஸ் நம்ப மாட்டாங்க. அதே பார்த்தீங்கன்னா அந்த 2 ஹவர்ஸில் ஆடியன்ஸை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அவனோட மெயின் பிக் பாயிண்ட்டு மாலத்தியை கை வச்சு அவன் எந்த இதுக்கு வேணாலும் போவான்னு, அதை கை வச்சவன தான் அவன் போனான்னு போது கிளைமேக்ஸில் அந்த சந்தேகங்கிறது ஒரு துளி கூட வராது. இதுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு. அண்ட் மாலதி அப்படிங்கிறவ ஒருத்தி மட்டும் கிடையாதுல்ல, அவளுக்குள்ள இவன் இழந்த குடும்பத்தில் சார்ந்த எல்லாருமே இருக்காங்க. 12-15 பேர் மொத்தமாக சேர்ந்த ஒரு உருவமாக தான் அவர் இருக்காங்க. கரெக்ட். இப்போ இந்த மென்டல் டிஸார்டர் அப்படின்ற ஒரு விஷயம் பேசும்போதில்ல, நம்ம தமிழ் படங்களில் பல முறை என்ன பண்ணிடுறோம்னா, அதை ஒரு எக்ஸாட்டிக்கான ஒரு கண்டிஷனாக நம்ம காட்டுவோம். அது வழியாக அது ஆல்மோஸ்ட் நம்ம உண்மையை சொல்ல போனால் நம்ம கொஞ்சம் சூப்பர் பவர் மாதிரியே காட்ட ஆரம்பிப்போம் இல்லையா. சில படங்கள் பார்க்கும்போது எனக்கே எப்படி தோணுனாப்பா நமக்கு அந்த வியாதி இருந்தால் சூப்பராக இருக்கும்ல அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே ஏற்படுத்தும். நீங்கள் அதை எப்படி அப்ரோச் பண்ணீங்க? அந்த ஒரு தன்மை தவிர்க்கணும்னு நினச்சிங்களா, இல்லை பரவாயில்ல என்டர்டெயின்மெண்ட் தானேன்ற மாதிரி பார்த்தீங்களா? அது என்னென்னா, நம்ம ஒரு சண்டே ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டில் யார் வின் பண்ணுவான்னா, அந்த சுச்சுவேஷனை பற்றி கவலைப்படாத தான் வின் பண்ணுவான். யார் லூஸ் பண்ணுவாங்கன்னா, ஐயோ நம்ம அடி வாங்கிட்டா என்ன பண்ணுறது, சட்டை கிஞ்சிட்டா என்ன பண்ணுறது, சட்டை அழுக்காயிட்டா போகிற இடத்துக்கு தப்பானு பண்ணிட்டீங்கன்னாவே உங்களால் ஃபைட் பண்ண முடியாது. இதுதான் குவாலிட்டி. ஸ்ட்ரென்த்தெல்லாம் அப்புறம் தான். ஸ்ட்ரென்த்து நீங்கள் முறைப்படி கற்றுக்கிட்டவங்களை விட்டுருங்க. ஒரு காமன் மேன் 2 பேர் ரோட்டில் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு என்னன்னாலும் பரவாயில்லன்னு டிசைட் பண்ணுறவன் தான் ஜெயிப்பான். அது யார் அது மாதிரி பெரும்பாலும் டிசைட் பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு வந்து பேலன்ஸ் இல்லைன்னா அதில் தான் அவங்க வெறியாக வராங்க. இல்லைன்னா அவனுக்கு பவர் எக்ஸ்ட்ரா வர்றது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் வந்து 2 பெட் டாக் இருக்குது. ஒன்று வந்து சின்னது,
ஒன்று வந்து ரொம்ப பெருசு. பேர் என்ன? ப்ரூஸுங்கிறது பெருசு, காட்டன்றது குட்டி. இந்த குட்டி காட்டனும் பெரிய ப்ரூஸுங்கிறது, நான் ப்ரூஸ்லியோட ஃபேன், அதனால தான் ப்ரூஸ் வச்சேன். ஸோ இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணும்போது ஈக்குவலாக ஃபைட் பண்ணுவாங்க. 2 பேரும் ஃபைட் பண்ணும்போது பண்ணுவாங்க. இவன் இவ்வளோ பெருசாக இருப்பான், இவன் சின்ன. ஏன் அப்படின்னா இந்த குட்டியாக இருக்கிறவன் என்ன நினச்சிக்குவான், நம்ம இவ்வளோ பெரிய சைஸ்ன்னு நினச்சிக்குவோம். இந்த பெருசாக இருக்கிறவன் என்ன நினச்சிக்குவோம், நம்ம இவ்வளோ சின்ன சைஸ் நினச்சிக்குவோம். ஸோ இங்கே ஃபைட்டில் எது மேட்சர் ப்ளே பண்ணுதுன்னா மைண்ட் செட்டு தான். ஸோ அதுதான் மெயின். ஸோ அவன் வந்து என்ன ஆனாலும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு ஒன்று நினைக்கும் போது அவனுக்கு வேறு ஒரு பவர் வந்துடும் அப்படிங்கிறது தான் அதோட ஐடியா. புரியுது. நிறைய நேரம் இல்லை நம்ம, அதாவது இந்த படம் வந்து இந்த படம்னு இல்லை, ஜென்ரலாகவே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம படங்கள் அப்படின்னு பேசும்போது இல்லை, அது மோஸ்ட்லி வரக்கூடிய அந்த கமர்ஷியல் படங்கள் எல்லாமே அதிலிருந்து நம்ம தாண்டி வந்துட்டோம்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ்லேருந்து நம்ம தாண்டி வந்தோன்றது தான் யூஸ்வலான ஒரு மீனிங்காக கொடுக்கப்படுது. பட் இந்த படம் எனக்கு என்ன ஞாபகப்படுத்தினா, அந்த டைம்லேருந்து நம்ம நிறைய நல்ல விஷயங்களை நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 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 மாஸ் படத்தில், ஒரு ஹீரோவை வச்சு எடுக்கக்கூடிய ஒரு படத்தில், அதிலிருந்து ஒரு நல்ல பழக்கங்களை கூட நம்ம கொஞ்சம் இழந்த ஒரு இடத்துல இருக்கோமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த படத்துக்கு இது நல்ல வேலைகள்லாம் செய்யும் பொழுது இது கிடைக்கக்கூடிய வரவேற்பை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஓவரால் இதை மிஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தே கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்ற ஒரு உணர்வு பீப்புளுக்கு வருது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு ரைட்டிங்கில் தான் நம்ம அது கொண்டு வர்றது. இப்போ வந்து ஒரு 2 பேரும் யதார்த்தமாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதில் சுவாரஸ்யத்தையும் காட்ட முடியும். அது வந்து நம்ம டெய்லி பார்க்குற லவ் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும், உள்ளே போய் இறங்கும். இப்போ வெண்ணி தாண்டி வருவாய் மாதிரி படங்களில் வந்து ஒரு கீழ் வீட்டில் ஹீரோ இருப்பான், மேல் வீட்டில் ஹீரோயின் இருப்பான்றது அவன் ரெகுலராக அவனோட க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும். அவன் பார்த்தது எழுத்து வீடு பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். அப்போ அந்த மாதிரி படம் பார்க்கும்போது போய் அப்படியே ஒட்டிங்க. அது முழுமையான காதல் கதைக்கு அது செட் ஆகும். நம்ம ஒரு ஆக்ஷன் படத்தில் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு போர்ஷன் சொல்லும்போது இந்த ஆக்ஷனில் நம்ம என்ன சொல்கிறோமோ இது சம்மந்தமாக இருக்கணும். அந்த இது அது வெறுமனே ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறவன் ஒருத்தன் அப்படின்னு இருந்துடக்கூடாது. இந்த கதையை பிரதிபலிக்கணும். ஸோ அதனால் இந்த பெயின் இதில் மாதிரி ஒரு லாஸ் வந்து அந்த பொண்ணுக்கு இருக்குது, வேறு மாதிரி லாஸ் ஹீரோக்கு இருக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கங்கும்போது இவங்க இந்த கதைக்குள்ளே வரும்போது ஒரு இன்டர் கனெக்ட் இருக்கும். ஸோ அது மாதிரி கொஞ்சம் ரீரைட்டில் பண்ணும்போது அது கொஞ்சம் இன்னும் அந்த கதையை பலப்படுத்தும். எனக்கு ஒன்று சொல்லுங்கள், படம் ஆரம்பித்த உடனே அந்த ஒரு சோகமான ஒரு ஸ்பேஸில் இருக்கிற ஒரு டான்ஸ் நம்பர் ஒன்று வருது இல்லை? ஆமாம். அதில் உங்களுக்கு என்ன உடன்பாடு? ஆக்சுவலி வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டில் அது இல்லை. அப்படியா? ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டில் அது இல்லை. ஸோ அது அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் முடிஞ்சவொன்னே ஒரு ஹீரோ பிரிட்ஜ் மேலே நிற்கிறாரு. அப்படி தான் ஒரு டைட்டில் முடிஞ்சவொடனே பிரிட்ஜில் இருக்காருன்னா. ஆனால் என்னென்னா நம்ம பண்ணுறது ஒரு ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்தணும். அதை எவ்வளோ தூரம் சின்சியராக ஆர்கானிக்காக பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். அனிருத் சிவகார்த்திகேயன் காம்பினேஷனில் வந்த ஹிட் சாங்ஸ் எல்லாமே சூப்பர் ஹிட். அது மட்டும் கிடையாது, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு குத்து ஒன்று அடிப்பாங்க. அது வரும்போது பயங்கரமாக இருக்கும். இந்த காம்பினேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம அனிருத்தை போட்டுட்டு நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல வணிக ரீதியான படத்துக்கு அதை நம்ம இழக்கிற மாதிரி. ஸோ எனக்கு படத்துக்கும் அது தேவைப்பட்டுச்சு. ஏன்னா பின்னாடி ஒரு ட்ரைஸ் விஷயங்கள் போகுது, சீரியஸ் கான்செப்ட் போகுதுன்னு போது அதை நான் நடுவில் ஒரு குத்து போட்டால் படம் நிற்காது. எவ்வளோ சீக்கிரம் அவன் கதைக்கு வர்றதுக்கு முன்னாடியே முடிச்சுட்டு வந்துடுவோன்ற மாதிரி. ஆனால் கதை எனக்கு வந்து சோக சாங் தான். ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கிறவன் எப்படி குத்து போட முடியும்? ஆமாம். அப்போ வந்து இப்போ என்ன பண்ணுறது, லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஆனால் நமக்கு தேவை குத்து சாங். அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னும் போது சரி ஓகேன்னு அவன் சோகமாக தான் ஆரம்பித்தான். பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க சோகம் நீ தான் அதை பண்ணணுன்ற மாதிரி ஒருத்தன் சொல்லுவான். ஆமாம் அப்படின்னு போட்ட உடனே ஒரு சாங்கு போட்டு அதில் கூட உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்திருக்கு. அதனால தான் சரி இது எப்படி நியாயப்படுத்துது. அதனால அந்த பிகினிங்கில் இருக்கிற டயலாகை மட்டும் நம்ம எழுதி அதை பேலன்ஸ் பண்ணி எனக்கு அந்த ஒரு பேரலல் மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்களா? இப்போ பிஜு ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரமும் இவரும் 2 பேரும் ஒரே டைமில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போவதும் படுப்பதும், அதுக்குள்ளே ஒரு சின்ன நகைச்சுவை நீங்கள் வந்து வெளியே எடுத்துகிட்டு வரீங்க. ஒருத்தர் வந்துட்டு காப்பாற்றுங்கன்னு சொல்கிறதும், தயவுசெய்து என்னை காப்பாற்றிடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு ரைட்டிங்லேயே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்ல? ஆமாம். அது ஃபஸ்ட்டு ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணிட்டோம். அது எப்பயுமே என்ன பண்ணுவோம், நம்ம ஹீரோவோட வேர்ல்டு க்ரியேட் பண்ணி அந்த வேர்ல்டில் தான் மற்ற கேரக்டர்ஸ் வருவாங்க. அதுதான் எப்பயுமே கதையோட இது. இந்த படத்தில் எனக்கு வந்து இவங்களோட கதையோட ஹீரோட கான்ஃப்ளிக்டை ஃபஸ்ட்டு காட்டிடணும். சில படத்தில் அப்படியும் பண்ணோம். ஸோ பிஜுமேனன் சார் என்னையே இவங்களோட பிரச்சனையை காமிச்சு இந்த வேர்ல்டுக்குள்ளே இப்படி காமன் மேன் இருக்கும். உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற ஒரு ஆள் இந்த வேர்ல்டுக்குள்ளே போனால் அவன் எப்படி இதை டீல் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக பண்ணான். அதனால் இந்த வேர்ல்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதே டைமில் லவ் ஃபெயிலியரான
ஒருத்தன் சோகமாக இருக்கிற ஒருத்தன், இவங்க 2 பேரும் கனெக்ட் ஆகும்போது இவனுக்கு தேவைப்படுறான், இவருக்கு இவன் தேவைப்படுறான் அப்படின்னு ஒரு கனெக்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அது அடுத்து ஒரு ஒரு ஹியூமர் தேவைப்படுது. அந்த ஹியூமரோட போய் மெதுவாக கதைக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் ஹியூமர்னு சொன்னதுனால இப்போ நீங்கள் அவன் வந்து தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுறான்றது அது வழியாக நீங்கள் ஒரு நகைச்சுவை கொண்டு வர முயற்சி பண்ணுறீங்க இல்லையா? அவன் ஒரு வாட்டியும் குதிக்கும் போது, தொங்கும் போது, அங்கே கிடக்கும்போது, ஆக்சுவலாக அது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். கரெக்ட். இருந்தாலும் நம்ம படம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே பார்க்கும்போது அது ஒரு அதிலிருந்து ஒரு டார்க் ஹியூமர் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போகுது. அதை சீரியஸாக அணுகியிருந்தால் நீங்கள் எதை இழந்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதை நம்ம அணுகவே முடியாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சூசைடுன்ற ஒரு கான்செப்ட் வந்து ஏற்றுக்க முடியாத கான்செப்ட். அது என்னால் ஒரு பெரிய ஸ்டார் வந்து லைஃப்பில் போராட முடியாமல் சூசைட் பண்ணினா அதுக்கு கூட சப்போர்ட்டே கிடையாது. லைஃபுங்கிறது உங்களுக்கு வந்து ப்ளே தான். அது எல்லா டைம்லேயும் வந்து நம்ம வின் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, போராட்டமே இல்லாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் கேம். அதை நீங்கள் உங்கள் லெவலுக்கு தகுந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி பண்ணணும். முடியவே இல்லைன்னு நம்ம நினைக்க முடியாது. ஆனால் இப்போ ரகுன்ற ஒரு கதாபாத்திரமும் என்னுடைய அந்த பெண் வந்து என்னை கழட்டி விட்டுட்டா அப்படின்ற ஒரு சோகத்தில் அவன் இருக்கான். இதுக்கு மேலே அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியலன்றது அவனுடைய மனநிலை. என்னால் எவ்வளோ சோகத்தில் இருக்கேன்னா என்னால் ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க முடியலன்னு அவன் குதிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அது ஒரு சீரியஸான ஒரு விஷயம் இல்லையா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒருவேளை இப்போ அதே சர்க்கம்ஸ்டான்ஸ் தான், போலீஸ் அங்கே தான் இருக்கான், இவன் குதிக்க முயற்சி பண்ணுறான், அவனால் சாக முடியலை, இது தெரிஞ்சுக்கிட்டு இந்த போலீஸ் வந்து சரி எனக்கு நான் பண்ணுற ஒரு விஷயத்துக்குள்ளே நீ வரியான்னு கேட்குறான். இப்போ இதை நகைச்சுவை இல்லாமல் இந்த கதை சொல்லியிருக்க முடியாதா? ஆனால் நம்ம ஆடியன்ஸை மைண்டு அப்படி மெதுவாக திருப்பணும். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து கஜினி, நீங்கள் எல்லோரும் பார்த்த ஒரு ஆல்ரெடி நம்ம நிறைய பழகின ஒரு படமாக அதை கஜினியை சொல்கிறேன். இப்போ எடுத்தோன்னே நீங்கள் வந்து அவரோட அந்த மொட்டை கதாபாத்திரத்தை சொல்லிவிடுவீங்க. அவன் ஒரு சைக்கோபாத், அவன் ஒரு கொலை பண்ணவனை தேடி ஒரு போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் அவனை பிடிச்சிட்டதுக்கப்புறம் அவனோட லைஃப்பை இது பண்ணால் அவன் ஒரு பிஸ்னஸ் மேனு ஒரு ஃப்ளைட்டில் வந்து அவன் கான்வர்சேஷன் கொடுக்குறான்ட்டு நீங்கள் இதிலிருந்து ஒரு சீரியஸாகவே போயிட்டுருக்கு. இப்போ வந்து நான் அதுலேருந்து ஒரு ஹியூமருக்கு மாற்றணும். அப்போ மாற்றணும் போது எனக்கு ஸ்ட்ரைட்டாக கல்பனான்னு ஒரு பொண்ணை வைக்கக்கூடாது. அதனால தான் அப்போ இன்னைக்கு வந்து நியூ ஃபேஸ் அசின். நான் ஏன் அசினுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் கொடுக்கணும் அவசியமே இல்லை. அன்னைக்கு பெரிய ஹீரோ சூர்யா சார், அவருக்கு நான் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு ஏன் கொடுத்தேன்னா ஆடியன்ஸை மைண்டு திருப்பணும். அப்போ வந்து நீ இது வரைக்கும் பார்த்த சீரியஸ் ஃபிலிமை நிறுத்திட்டு நான் வேறு ஜோனுக்குள்ளே நுழையிறேன் அப்படின்ட்டு ஒரு பிரிட்ஜு சாங்காக ஒன்று போட்டு அது முடிஞ்சோடனே அந்த பொண்ணு ஒரு ஆடுக்கு வருது. அந்த ஆடில் ஒரு ஃபன்னு நடக்குது. அந்த ஃபன்னு முடிஞ்சோடனே ஹீரோ வந்து அவன் வீட்டுக்கு மொட்டை மாடி பார்க்க வர அந்த மைண்டை சடனாக திருப்பினா அவங்க நம்ம என்ன பார்க்குறோன்னு தெரியாது. டெஸ்ட் ஷோவில் வந்து ஹிந்தி கஜினி பண்ணும்போது அந்த சாங் ரொம்ப எதுக்குங்க அமீர் கான் படத்தில் ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் எதுக்கு அதுக்கு போய் ஒரு சாங்கு டைரெக்டாக அவங்க ஆடுக்கே வரட்டுமே அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லை சார், அவனுக்கு நம்ம இனிமேல் காமெடி காட்டுறோங்கிறதே தெரியாதுன்னு. ஒரு டெஸ்ட் ஷோ நடந்துச்சு, ஒரு 25 பேர் பார்த்தாங்க. அந்த சாங்கை தூக்கியாச்சு. அந்த அசினோட இன்ட்ரோடக்ஷன் சாங்கை தூக்கியாச்சு. அதுக்கப்புறம் இவர் வராரு, அந்த பொண்ணு வீட்டு மொட்டை மாடியில் அந்த பொண்ணை போய் பார்க்க போகிறாரு, இவங்க ஆடு போகிறாங்க, எல்லாமே இப்படியே பார்த்துட்ருக்காங்க. எண்டில் அவரை நடிக்க சொன்னான் அப்படின்னு சஞ்சய் ராமசாமியா இவளை நடிக்க சொன்ன அப்படின்னும் போது அது ஹியூமர்னு நினச்சாங்க. அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ அவங்க மைண்ட் செட் அப்புறம் தான் தெரிஞ்சு இல்லை இவர் சொன்னது கரெக்டு, அது ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை ஒன்று போட்டேன். இது ஒரு கணக்கு தான். இது ஒரு கணக்கு தான். துப்பாக்கியிலும் அதேமாரி தான். துப்பாக்கியில் நீங்கள் செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த வெண்ணிலவே தரையில் இறங்கின்னு ஒரு சாங் இருக்கும், நாமத்துக்குமார் சார் எழுதியிருப்பார், ஒரு மெலடி சாங். ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கதை பீக்கில் போயிட்டுருக்கும். ஒரு தங்கச்சியை வச்சு அந்த ஃபைட்டெல்லாம் முடிஞ்சு அவனை இழுத்துட்டு வந்து கபோர்டில் போட்டு மூணுன்னே ஹீரோயின் வரும். இப்போ ஆடியன்ஸ் டெஃபினட்டாக ஐயோ இவ வேறு இந்த டைமில் வந்துட்டாளடா, கதை சீரியஸாக போயிட்டு இருந்துன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த சீனும் அந்த குட்டி சாங்கும் இல்லைன்னா திருப்பி நம்ம அப்படியே கிளைமேக்ஸ் வந்திருப்போம். அப்போ வந்து டைரெக்டாக இந்த இதில் ஒரே மூடில் இருக்கும். அப்போ அவனை ஒரு லேண்ட் பண்ண வைக்கணும். இது இல்லைன்னா ஃபைட்டாகவே போய்ட்டுருக்கும். அவனுக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஒரு சின்னதாக அந்த பொண்ணு வரும்போது ஆடியன்ஸ் சலிப்பாகணும் எங்களுக்கும் தெரியும். ஸோ அவனுக்கு இங்கேருந்து ஒரு பரவாயில்லன்றீங்க நீங்கள், இந்த இடத்துல ஒரு ஆஃப் கொடுக்கணும். இங்கேருந்து ஒரு ஆஃப் கொடுத்து அந்த பொண்ணு இங்கே வந்தால் அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன லவ் சாங், அது 1.5 நிமிஷம் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 1.5 நிமிஷத்தில் ஒரு சாங் போட்டு அவன் செட்டில் ஆகிடுவான். இப்போலேருந்து ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ். இது இல்லைன்னா ஆரம்பிச்சது கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும். அது நம்ம ஆடியன்ஸுக்கு நம்ம ஃபுட்டேஜுக்கு கொஞ்சம் அந்த ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருந்தால் கொஞ்சம் டைம். நீங்கள் இந்த கணக்கு வித்தையை எங்கே கற்றுக்கிட்டீங்க? இல்லை, பொதுவாகவே நம்ம இப்போ வந்து ஒரு புக்கு படிக்கிறோம், ஒரு தொடர்கதை நீங்கள் படிக்கும்போது நடுவில் ஒரு துணுக்கு இருக்கும். அவன் துணுக்கெல்லாம் தனியாக போடலாமே, ஏன் போடுறது இல்லைன்னா நீங்கள் சிறுகதை படிக்கும்போது நடுவில் ஒரு ஜோக் இருக்கும். நீங்கள் இப்படி கிராஸ் ஆகும்போது ஒரு ஜோக் ஒன்று படிப்பீங்க, அடுத்த புறம் திருப்பி இங்கே ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி ஒரு காசிப் இருக்கும். அது பண்ணும்போது கொஞ்சம் அப்படி போய் வரும்போது இது நமக்கு ஒரு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். ஓகே. எனக்கு அந்த ஒரு ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது எதுன்னா, அவனால்
சின்ன வயசில் இவங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியல அப்படின்ற ஒரு சோகத்தினால இவன் இப்போ யாரை பார்த்தாலுமே அவங்களுடைய உறவினரை நினச்சிட்டு அவன் காப்பாற்றினான். அதில் பண்ண ஒரு சின்ன விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் நல்லா இருந்துச்சு. அந்த முகங்கள்லாம் வேறு முகமாக மாறக்கூடிய ஒரு விஷயம். இதில் அஃப்கோர்ஸ் இதுக்கு ஒரு பேர் ஒன்று வைக்கப்படுது, ஃப்ரெகோலி டெலியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்கள் இந்த டிஸார்டருக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சிது? அண்ட் அது ஏன் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்க? ஏன்னா ஒருவேளை அவன் அந்த பாதிப்புனால இன்னைக்கு எல்லாருமே அப்படி தான் அணுகிறான் அப்படின்றது கூட நீங்கள் அது ஒரு வியாதியாக நீங்கள் சொல்லாமல் கூட நீங்கள் நினச்சிருந்தாலும் சொல்லியிருக்கலாம். ஏன் அது முக்கியம்னு நினச்சிங்க? அது எங்கேருந்து உங்களுக்கு கிடைச்சது அந்த ஐடியா? இல்லை, பொதுவாக ஒன்று சொன்னால் நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ் சொல்ல வேணாம் அப்படின்றதுக்காக தான் அதை குறைச்சோம். இன்னொன்று வந்து அனிமல் இன்ஸ்டிங்க்ட் இப்படி நிறைய சொன்ன இது இல்லாமல் ஒன்று இருக்குது. அது வந்து சர்வைவர் கில்ட்டின்னு ஒன்று. ஆமாம், சர்வைவர் கில்ட்டின்றது இப்போது எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ 2 பேர் பைக்கில் போயிட்டுருக்காங்க ஃப்ரெண்டுங்க. அதில் ஏதோ ஒன்று நடந்து ஒருத்தர் இறந்து ஒருத்தர் பொழைச்சிக்கிறாங்கன்னா அந்த பொழைக்கிறவன் வாழ்க்கை ஃபுல்லாக கில்ட்டியாக இருப்பான். அவன் இறந்துட்டான், நம்ம உயிரோடு இருக்கோம், 2 பேரும் ஒன்றா தானே இருந்தோம், ஏதோ ஒரு வகையில் அந்த மரணத்துக்கு நான் தான் காரணம்னு அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக கில்ட்டியாகவே இருப்பாங்க. இதில் சர்வைவர் கில்ட்டி இருக்குது. ஏன்னா அந்த பையன் யூரின் பாஸ் பண்ணாமல் நேராக வண்டியில் வந்திருந்தானா அவங்க முன்னாடி கிளம்பியிருப்பாங்க. இவனுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணாங்க. ஸோ அந்த கில்ட்டியும் அவனுக்கு இருக்குது. அப்புறம் ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலி, நம்ம ஃபேமிலியில் இவ்வளோ பேர் இருக்காங்க, ஹெல்ப்னு கற்றுனாங்க. ஆனால் யாராலையும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, காப்பாற்ற முடியாமல், இல்லைன்னா அவங்க உடனே இறந்துருக்கலாம். அவங்க உதவி கேட்டு வெளியில் வர முடியாமல், இவங்களால ரீச் பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் அவங்களை இறந்துட்டாங்க. ஒரு இமேஜ் இல்லை. அப்போ வந்து அவனுக்கு உள்ளே இறங்கிடுச்சு. ஸோ எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் தான் ஃபேமிலியோட கனெக்ட் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறது. இது வந்து இதில் ஆக்சுவலி 2-3 வெரைட்டிலாம் இருக்குது. ஒரிஜினல் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டெலியூஷன்றது எல்லாருக்குமே இருக்கும். உதாரணத்துக்கு வந்து சில பேர் நம்ம பெரிய டேலண்ட்டுன்னு உண்மையிலேயே நம்புவாங்க. அதெல்லாம் ஒரு டெலியூஷன் தான். நம்ம வந்து ஆணித்தரமாக நம்புவாங்க. நம்ம நடிக்கிறோம், நம்ம நடிப்பு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, என்ன எப்படி பாராட்டுறாங்க தெரியுமா அப்படின்னு நினைப்பாங்க. அது பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இல்லை, இன்னைக்கு இன்ஸ்டா காலத்தில் நிறைய இருக்குது. அவங்க பிலீவ் பண்ணுவாங்க நம்ம பெரிய ஸ்டாரு, பயங்கரமாக நடிக்கிறோம், அந்த ஆர்டிஸ்ட் 10 டேக் எடுத்து என்னால் ஒரு டேக்கில் நடிக்க முடியும்னு நினைப்பாங்க. அதுக்கு உண்மை கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு டெலியூஷன் தான். அப்புறம் ஒரு வீட்டில் நீங்கள் இருப்பீங்க, எங்கேயோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும், வர்ற மாதிரி இருக்கும், அது ஒரு டெலியூஷன் இருக்கும். நல்ல ஃபேமிலியில் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மருமகை என்னை கொல்ல பார்க்குறா, ரசத்தில் வந்து விஷம் கலந்தா எனக்கு தெரியும்னு டாக்டர்கிட்ட போவாங்க. டாக்டர் வந்து ஹஸ்பண்டை கூப்பிட்டு பையனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது பையன் அழுவானா, அம்மா ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னே தெரில. அது பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, நான் அவளுக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டிலேருந்து சண்டைக்கு வந்துடுவாங்க. என் ஒய்ஃப் வந்து ஒரு டாக்டர், அவங்க ஏன் வந்து ரசத்தில் விஷம் கலக்கணும்னு. அம்மா பார்த்தா அவங்களும் நல்லா படித்தாங்க, அழுவாங்களாம். நான் என்ன குறை வச்சேன் என் பையனுக்கு, என் மருமக வந்து நான் சாப்பாடில் வந்து ரசத்தில் விஷத்தை கலந்து நானே பார்த்தேன் அப்படின்வாங்களா. இதெல்லாம் ஒரு தப்பான நம்பிக்கை ஒன்று கொடுக்கும். இந்த மாதிரி ஒன்று வெரைட்டியில் இது நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ ரேரான ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொல்கிறேன். கொஞ்சம் எல்லாருக்குமே இருக்கும். கொஞ்சம் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு பொண்ணு நல்லா தெரியும், நம்ம ஃப்ரெண்டை ஒரு பொண்ணு திட்டிட்டு போயிருக்கும், இவனை பார்த்தோன்னு மூஞ்சி சொல்லிச்சிட்டு போயிருக்கோம், மச்சான் பார்த்தியாடா வெக்கப்பட்டு உள்ளே போகிறான், டேய் என்னடா வெக்கப்பட்டு போகிறேன், உன்னை பார்த்து கோபத்தில் உள்ளே போகிறான். அவன் நம்புவான் அந்த பொண்ணு தன்னை விரும்ப. அது ஒன்று எல்லாருக்குமே இருக்கும். ஸ்பைடரில் எஸ்.ஜே. சூர்யா அவங்களுடைய கதாபாத்திரம் அப்பப்போ ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா ஒருத்தங்க இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் போது ஒருத்தன் தூரத்துலேருந்து பார்த்து அதை ரசிக்கிறான். ஒருத்தன் அவனுக்கும் வேறு விதமான ஒரு மனநோய் இருக்குது. ஆனால் இவனுக்கு என்னென்னா, இவன் தூரத்துலேருந்து பார்த்து இவன் ரசிக்க முடியாமல் இவன் ஆப்போசிட்டாக இருக்கான். நீங்கள் ஏதாவது தொடர்பு பார்த்தீங்களா இந்த 2 பேருக்கும்? ஆமாம், அது என்னென்னா எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணது அப்படிங்கிறது தான். எல்லாத்துக்குமே ஒன்று இருக்கும். அதில் வந்து என்னென்னா, அதுலேயும் நம்ம ஒன்று சொல்லுவோம், என்னென்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன நெகட்டிவ் ஒன்று இருக்கும். ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், நம்ம இங்கேருந்து பார்ப்போம், ஒரு கூட்டமாக நிற்பாங்க. ஐயோ நம்ம கூட்டமாக நிற்கிறாங்க, நம்ம கிராஸ் ஆகும்போது பார்த்தாங்க யாருக்கும் எதுவும் ஆகலைன்னா நமக்கு டிசப்பாயிண்ட் ஆகும். நம்ம வந்து ஒரு கோர காட்சியை பார்க்கணுன்னு மைண்டு செட் ஆகிடும். அப்படி ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லையா, உள்ள ஒரு சின்ன டிசப்பாயிண்ட். அது இந்த படத்துலையுமே இருக்குது. இந்த படம் ஆரம்பத்திலேயே நீங்கள் இப்போ சொல்கிற அதே ஐடியா மദ്രാസിலையும் இருக்குல்ல. அவன் தற்கொலை பண்ணிக்கும் போது எல்லாருமே ஃபோனை எடுத்துட்டு அப்படியே ஆசையோட கிட்டத்தட்ட அது கரெக்ட். இதுதான் இது வந்து 2-3% எல்லா மனசுக்குள்ளேயும் இருக்குங்கிறது தான் அது. அந்த எர்த்குவேக் சீன் வந்து இப்போ அந்த படம் வந்ததுலேருந்து பெரிதும் பாராட்டப்படக்கூடிய ஒரு காட்சியாகவே இருக்குது. அதனுடைய ஒரு ஷார்ட் மட்டும் ருக்மிணி அவர் கையை பிடிச்சிட்டு அப்படி இழுத்துட்டு போகிற மாதிரி அந்த ஃப்ரேம் நான் பார்த்தேன் எல்லா இடத்துலையுமே. நிறைய பேர் அதை ரசித்தாங்க. எனக்கு அதனுடைய ஆரம்பம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அவங்க உள்ளே வந்த பிறகு அந்த காட்சியில் ஒரு பெரிய ஒரு உண்மையான ஒரு எமோஷன் இருக்கிறதாகத்தான் நானும் நினச்சேன். நீங்கள் அதுவும் இல்லை, எனக்குன்னு யாரோ ஒருத்தங்க எனக்காக கவலைப்பட்டிருக்காங்களே அப்படின்ற ஒரு குவாலிட்டி. நீங்கள் அந்த சீன் எழுதுனது பற்றியும் அதை எடுத்ததை பற்றி நீங்கள் ரசித்தது என்ன? அது இல்லை, அது ஒரு பொதுவாக வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு லவ் கதை அப்படின்னும்போது அது நம்ம ரொம்ப யதார்த்தமாகவே கொண்டு போயிடலாம். அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய சீன் நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தரோட அருகாமை பிடிச்சிருக்குன்னு சொன்னாவே போதுமானது.
ஆனால் இது வந்து மெயின் வந்து ஆக்ஷன். அதில் நம்ம லவ் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லணும் போது அதை ஹைலைட்டை தான் சொல்ல முடியும். இவங்க லவ்வில் என்னென்னலாம் நடந்தது, ஏன் இந்த பொண்ணுக்கு என்ன நடந்தாலும் இந்த பொண்ணுக்காக அவன் இந்த உலகத்தையே எதிர்ப்பான்ற ஒரு மேட்னஸ் அவனுக்கு கொடுக்கணும்னா அந்த பொண்ணு இவன் லைஃப்பில் என்ன பண்ணுச்சு நீ ஃபேமிலிலேருந்து இழந்தவங்க எல்லாத்தையும் இந்த பொண்ணு பேலன்ஸ் பண்ணுச்சு. அவன் நிர்கதியாக இருக்கும்போது கிட்டத்தட்ட கர்ணன் மாதிரி தான். நீ ராஜாவா, இந்த ராஜா மட்டும்தான் இங்கே கலந்துக்க முடியும் இந்த போட்டியில் அப்படின்னும் போது இவனுக்கு டேலண்ட் இருக்கு, ஆனால் ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு மொத்தமாக எல்லாம் ஒரு நேரடி இன்ஃப்ளூயன்ஸா கர்ணன் துரியோதனன் ஐடியா. உதாரணத்துக்கு இல்ல நீங்க சொன்ன உடனே எனக்கு சட்டன் ரொம்ப அழகாகவே உட்காருதுன்னு தோணும். அது இது ஒரு மாதிரியான ஃபீல் தானே உங்களுக்கு வந்து ஒரு அவையில் ஒருத்தன் அவமானப்படுத்தப்படும் போது சட்டுன்னு ஒரு கேரக்டர் வந்தபோது இனி இந்த உயிர் உனக்குன்னார்ல, கர்ணனில் அதுதானே நடந்துச்சு. இவ்வளோ பேர் இடத்துல வந்து நீ சொன்ன என்ன ராஜா தானே கலந்துக்கணும், நீ உன் டேலண்ட்டை பார்த்து எல்லோரும் நீங்கள் இது பண்ணுறீங்களா, இப்படி ஒரு ஷார்ட்கட்டில் இந்த நிமிஷம் நான் சொல்கிறேன் இந்த பகுதி இவனுக்கு, இவன் ராஜா, இப்போ நீ கலந்துக்கடா அப்படின்னு சொல்லும்போது இப்போ அதில் பண்ணுறாருன்னும் போது நீ வந்து ஒரு தேரோட்டி பையன் வந்து இந்த காம்படிஷனில் கலந்துக்க முடியாது, போய் அங்கே உட்கார்றா அப்படின்னு சொல்லும்போது ஒரு இன்சல்ட்டாக ஃபீல் ஆகிறாருன்னும் போது அங்கே துரியோதனன் கையை கொடுத்தான்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ஒன்று தான் வந்து இனி நீ யாரோ என்னவோ தெரியாது, நீ நல்லவனே கெட்டவனே தெரியாது, இந்த உயிர் உனக்கு. ஸோ அந்த மூடு தான் அது. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஒரு படம் தளபதி டக்கு ஞாபகத்துக்கு வருது. நீங்கள் சொன்ன அந்த காட்சியெல்லாம் மையப்படுத்தி எடுத்தது இப்போ தொடரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரி ரொம்ப முக்கியமான ஒரு வரி. அதுக்கப்புறம் அவன் பலனை எதிர்பார்க்க மாட்டான், ஆள் யாருன்னு எதிர்பார்க்க, அவங்களோட பலத்தையும் பார்க்க மாட்டான். அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது இந்த ஒட்டுமொத்த உலகமே எதிர்த்தாலும் நான் நிற்பேன் அப்படின்னு ஒன்று வரணும்னா அதுக்கு ஒரு ரீசன் தேவைப்படுது. அந்த ரீசன் ஃப்ளாஷ்பேக்லன்னு வரும்போது அதோடைய ஆரம்பம் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், பட் எனக்கு கதைக்கு தேவைப்படுது. இல்லைன்னா இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா விட்டு போக வேண்டியதானே, இவளுக்காக ஒருத்தன் சூசைட் இந்த காலத்தில் போய் ஒரு பொண்ணு இல்லைன்னா ஒருத்தன் சூசைட் லெவலுக்கு போவானா, இவ்வளோ பெரிய ஆளை எதுக்குற அளவுக்கு போவானா போவான். ஏன்னா அவன் வாழ்க்கையில் அந்த பொண்ணு அதை பண்ணியிருக்கா அப்படின்றதுக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு. நான் அந்த தொடரா பார்க்கலாம் வசனத்தை மென்ஷன் பண்ணதுக்கான ஒரு காரணமே இந்த படத்தில் இன்டர்வல் கிட்ட ஒரு முக்கியமான ஒரு வசனமாகவே அதுவும் மாறுது இல்லையா. நான் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்டர்வல் பிளாக்ஸில் உங்களுடைய படங்களுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி ஷூட் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஐடியா எவ்வளோ யூனிக்கான ஒரு ஐடியாவாக இருக்குன்னு. இல்லை 2 விஷயம் பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஒன்று, ஹீரோ ஃபோனில் இருக்கும்போதே ஒரு வைப் ஒன்று வருது உங்களுடைய படங்களில் இன்டர்வல் கிட்ட, அது ஒன்று பேசலாம். 2வது, எனக்கு அதில் அந்த கான்ஃபரன்ஸ் கால் ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு ஐடியாவாக இருந்துச்சு. நடுவில் இவன் இருக்கான், ஒருத்தன் இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறான், இன்னொருத்தன் அந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறான், இவன் என்ன பண்ண போகிறான்ற ஒரு ஐடியா இல்லை. ஸோ அதை பற்றி பேசலாம். அது சும்மா அந்த டைமில் ஒரு ஹை தேவைப்பட்டுச்சு. அந்த டைமில் அது ரொம்ப யோசிச்சுலாம் கூட பண்ணலை. அது வந்து இப்படி பேசிகிட்டே இருந்தோம், இந்த சீன் எப்படி இருக்கலான்னு அவள் பட்டு என் மைண்டில் தோணுச்சு, ஏன் இது ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் இருக்கக்கூடாது. ஹீரோ வில்லன் இப்படி தான் இருந்தது, ஆனால் எனக்கு தேவை ஹீரோ இவங்கிட்டையும் பேசணும். மெயின் வந்து ஹீரோவோட அவன் சேலஞ்ச் பண்ணணும், யாரும் அவன் இதுதான் இன்ட்ரோல் பிளாக்காக இருக்கும், ஹீரோ வில்லனும் சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் இவர் வந்து ஒன்று பண்ணுறாரு, இப்போ ஃபோன் கட் பண்ணி இவர்கிட்டையும் பேசினார், அவர்கிட்டையும் பேசினார். ஒரு நிமிஷம், 3 பேரும் ஒரே டைமில் பேசினாங்க. இப்போ இது வரைக்கும் துண்டாக கேரக்டர்ஸ் வந்துட்டாங்க. ஒன்று ஹீரோ, இன்னொன்று ஹீரோயின், இன்னொன்று இந்த 2 பேருக்கும் பிரிட்ஜாக இருக்கிற பிஜுமேனன் சார், இவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரு பாயிண்டில் இணைக்கிறாங்க. அதுதான் இன்டர்வல் பிளாக். அந்த இன்டர்வல் பிளாக்கில் ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் எல்லாமே இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சடனாக தோணுன ஒரு ஸ்பார்க்கு தான் அது. அண்ட் இத்தனைக்கும் அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஐடியா வந்து அந்த ஷபீர் கேரக்டர் வந்து அவர் ஃபோனில் இருக்கும்போதே இவங்க லவ் வேறு பண்ணிட்டு இருப்பாங்க. பாவம், அந்த ஆள் மனநிலை என்னவாக இருக்கும். அதில் தான் அவனுக்கு பேர் தெரிஞ்சு போச்சு, இவன் யாருன்னு தெரியாது, எவனோ ஒருத்தன் இன்வால்வ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அவன் ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கான்ற மட்டும் வேகம் இவனுக்கு பிடிச்சிச்சு. அப்போ இந்த பொண்ணுக்கு அவன் என்ன வேணால் பண்ணுவான், நீ அவனை கை வச்சா நான் இவ்வளோ விட மாட்டான்டான்றதை அவன் சேலஞ்ச் பண்ணுறான் அப்படிங்கிறது. ஒரு சின்ன துப்பாக்கி ஹோமாஜும் இருந்துச்சு இந்த ஃபிலிமில். டக்குன்னு எல்லாருமே கன்னை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது ஒரு 10-12 விஷுவல்ஸை நீங்கள் கட் பண்ணி எடிட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணது, அது சும்மா என்ன ஒரு ஞாபகப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக பண்ண ஒரு ஐடியா. இல்லை இப்போ நிறைய அந்த ஏன்னா அதை பார்த்துட்டு துப்பாக்கி யோசிக்காமல் இருக்க முடியாது. ஆமாம், அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் டெக்னாலஜி இப்போ நிறைய வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு இன்டர்கட்டு பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நிறைய இங்கிலீஷ் படங்களில் கூட ஆக்ஷன் இன்டர்கட்டே வந்து டக்குன்னு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லியோவில் வந்து அந்த விஜய் சார் இப்படி பார்ப்பார். இப்போ விஜய் சார் பார்க்குறாரு, கன்னு ஷாட்டு இப்படி தான் இருக்கும் வழக்கமாக. ஆனால் அதை ஸ்ப்ளிட் பண்ணி அவர் பார்க்குறதையும் அந்த கன்னையும் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறாங்களே, இந்த டெக்னாலஜி இப்போ நிறைய வந்துடுச்சு. துப்பாக்கிக்கு முன்னாடியே கூட இருந்திருக்கு. ஸோ அதுலேருந்து வரும்போது நம்ம இது நல்லா இருக்குமே,
கட்டாக போடாமல் 3 பேரும் ஒரே ஸ்க்ரீனில் இருக்காங்க அப்படின்னா நல்லா இருக்குமே அப்படின்றது. இதில் இந்த கன் கல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க. அது முக்கியமாக பிரதானமாக நமக்கு தெரிஞ்சது வந்து இது ஒரு வெஸ்டர்ன் ஐடியாவாகத்தான் நமக்கு தெரியும் இல்லையா? அதுவும் முக்கியமாக அமெரிக்காவில் கன் வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியாவாகத்தான். இந்த படத்தில் அந்த துப்பாக்கிகள்லாம் இங்கே எடுத்துகிட்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு அவசரத்தன்மை ஒன்று இருக்குது, நாளைக்குள்ளே அப்படின்ற ஒரு தன்மை ஒன்று இருக்குது. இந்த ஐடியா இந்த படத்துக்குள்ளே உட்காருன்றதுல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் எங்கேருந்து கிடைச்சிது? இந்த ஐடியா ரொம்ப தேவையாக பார்க்குறீங்களா இந்த படத்துக்கு? நமக்கு எப்பயுமே ஒரு பேட்ரியாட்டிசம், அதர் கண்ட்ரி அட்டாக்கு, டிசீஸு, நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நார்த்துலேருந்து வந்து நம்ம ஊரில் லேட்டாக வரும். ஃபஸ்ட்டு அங்கே தான் பயங்கரமாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் மெதுவாக சவுத்து பக்கம் வரும். ஸோ நீங்கள் வந்து சென்சாரில் நிறைய ஸ்டேட் நான் சொன்னதெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க. நான் ஸ்டேட்டு மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இந்தந்த ஸ்டேட்லலாம் வந்து இருக்குன்னு சொன்னாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு ஹியூமராக சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பீகாரில் வந்து ஷூட்டிங்க்கு போயிருந்தார். அதை வந்து பப்ளிக்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டு அவர் வந்து அங்கே சீன் எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் வந்து கன் எடுத்து இப்படி மிரட்டுற மாதிரி, வில்லனை எடுக்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து எல்லோரும் நின்றுட்டு இருந்தாங்களாம். இவர் வந்து அந்த ஹீரோ என்ன பண்ணாராம், சரி ஓகே கன்று கொடுப்பா அப்படின்னு சொல்லி கன்று எடுத்து, என்னையா கன்று நல்லா இல்லை, வேறு எதாவது கன்று இருந்து எடுத்துகிட்டு வாயான்னு இப்படி சொன்னோன்னே அந்த க்ரௌடில் வந்து, சார் இந்த கன்று வேணுமா, பாவிங்க ஷூட்டிங் வேடிக்கை பார்க்கறோம், ஆளுக்கு ஒரு கன்று வச்சுருந்தீங்களான்னு அப்போ தான் இவங்களுக்கு புரிஞ்சுதுன்னு. இது கொஞ்சம் மிகைப்படுத்தின ஒரு நகைச்சுவை. புரியுது, அதான் நீங்கள் ஷூட்டிங்னா வேறு ஏதோ நினச்சிருக்கீங்கன்ற மாதிரி. கன்று நல்லா இல்லைன்னா நம்மகிட்ட ஒன்று இருக்கே, இது நல்லா இருக்கா பாருங்க அப்படின்ட்டு அங்கே சகஜமாக இருக்கு, அவ்வளோ சகஜமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இது படத்தில் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அது நியாயமான விஷயம், அதனால் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த கன் ஷூட்டுங்கிறது நார்த்தில் நிறையவே இருக்குது. அது வந்து ஒரு டேஞ்சர், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாம்பேலாம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணாங்க. ஒரு காலத்துலலாம் ஒரு அண்டர்வேர்ல்டு டானுங்க அவங்க ரூல் பண்ணாங்க. த்ரெட் பண்ணுறது, பப்ளிக்காக ஷூட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப காமனாக நடந்துகிட்ருக்கு. இப்போ டெல்லியில் ஒரு பெத்த பொண்ணை வந்து ஒரு அப்பா ஷூட் பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போது கன்று கையில் இருக்குன்னா கட்டை இருந்தால் கட்டையில் அடிச்சிருவாங்க அப்படின்னு கோவத்தில், கன்று இருந்தால் எடுத்து ஷூட் பண்ண தானே செய்வான் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. ஸோ அது வந்து தற்காப்புக்கு மீறி அது யூஸ் பண்ணுறதுக்கே ஒருத்தன் யூஸ் பண்ணுற ஒரு கட்டம் வரும்போது, ட்ரக் ஆனாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த பக்கம் ஜாஸ்தியாக இருந்து மெதுவாக இந்த பக்கம் எல்லா கல்ச்சரும் மெதுவாக வருது. நீங்கள் வந்து பான்பராக அங்கே ஆரம்பித்தாங்க, அங்கே ஒரு துகோர் போயிட்டு மெதுவாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்படியே அந்த ஏதோ சொல்லுவாங்க, அதில் அந்த தலகாணி மாதிரி ஒன்று இருக்கும், ஹேண்ட்ஸ் மாதிரி போட்டு அப்படியே மெதுவாக இங்கே நம்ம ஊரில் வேலை செய்கிறவங்ககிட்ட அப்படியே வருது. இந்த மாதிரி இதுவும் வரலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ரவுடிசம் நீங்கள் நினச்சிருந்தா இன்னும் நேரம் எடுத்து இதுக்குள்ளே இறங்குறதுக்கான ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். ஆனால் இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதற்கான ஒரு நேரமும் இருக்கிறது கிடையாது. கரெக்ட். அதனால் நான் அதோட டேஞ்சரை கொஞ்சம் தான் அதுக்காக தான் இது அப்படி என்னடா கன்று பண்ணிடும் அப்படின்னு இவங்க நினைக்கக்கூடாதுன்றக்காக ஒரு மாண்டேஜஸாக முன்னாடி போட்டு ஒரு 100 கன்ஸ் மட்டும் அவன் சாம்பிளாக ஃப்ரீயாக கொடுத்தான் அப்படின் போது ஒரு கன்று வந்து அது போய் அதுக்கான வேலையை தேடிக்கும். அதான் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு கன்று உருவாகும் போதே அதுக்கான கையை தேடிக்கும் அப்படின்வாங்க. ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கிற வெரி டேஞ்சரஸான ஒரு விஷயம். இது மாதிரி நம்ம ஊரில் வந்துடக்கூடாது, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது. இன்றைக்கி வந்து முக்குக்கு கஞ்சா கிடைக்குது, ஸ்கூல் வாசலில் சாக்லேட் கிடைக்குது அப்படின்னு ஒன்று ரொம்ப காமனாக போயிட்டுருக்கிற ஒரு நாகரீக காலத்தில் வந்து ஆன்லைன் ஆகிடுச்சு, ஒருத்தன் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இவ்வளவுமே க்ரைம் எல்லாமே ரொம்ப கண்டுபிடிக்கிறது கஷ்டமாகி போச்சு. ஒரு போலீஸ் ஒருத்தரை தற்செயல ஒரு இடத்துல மீட் பண்ணேன். அவர் இந்த மாதிரி ட்ரக்கு இதில் இருக்கார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ட்ரக்கு அதிகமாகிடுச்சுன்னு நீங்கள் இவ்வளோ பேர் போலீஸை குறை சொல்கிறீங்க, என்றைக்காவது பெற்றவங்க வந்து பசங்களோட ஸ்கூல் பேக்கை நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்களா? டெய்லி செக் பண்ணணும், பசங்க என்ன ஒன்றும் பண்ணணும். அன்றைக்கி கையில் துவைச்சாங்க அம்மாங்கெல்லாம், பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டாங்க, அதில் ஏதாவது சிகரெட் இருக்கா, சிகரெட்டு தூள் இருக்கா, பாக்கு இருக்கான்னு செக் பண்ணாங்க. இன்றைக்கி எல்லாமே மொத்தமாக கொண்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டு அப்படியே துவைக்கிறீங்க. பசங்கள் நீங்கள் செக் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற உங்கள் பசங்க, ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு பொண்ணு 2 பேர் இருக்கிற வீட்டிலே நீங்கள் உங்கள் பசங்களே செக் பண்ணல, இவ்வளோ பாப்புலேஷனில் போலீஸ் மட்டும் போய் எல்லாரையும் செக் பண்ணணும். நீங்கள் எப்படி பண்ணி தப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. நிறைய பசங்க சூசைடை பண்ணிக்கிறாங்க. சூசைட் பண்ணி சாகிறது வரைக்குமே தெரியாது பேரண்ட்ஸுங்களுக்கு வந்து நம்ம பையன் இதில் தான் இறந்துருக்கான்னு. அவ்வளோ அவேர்னஸ் கம்மியாக இருக்குது நம்ம ஊர்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பப்ளிக்கே தான் காரணம். அந்த மாதிரி ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் இப்படி உள்ளே வந்துருச்சுன்னா உங்களுக்கு மற்றதெல்லாம் ட்ரக்குங்கிறது அதை யூஸ் பண்ணுறவனுக்கு தான் உயிருக்கு ஆபத்து. ஆனால் வெப்பன்கிறது எதில் இருக்கிற இன்னசென்ட்டுக்கு ஆபத்து. ஸோ உடல் பலம் இருந்தால் தான் ஒருத்தன் தப்பாக பண்ணுவான். உடல் பலம் இருக்குது, திமிர். இப்போ வந்து எண்ணம் இருந்தாவே போதும். ஒரு வீக்காக இருக்கிறவன் வந்து அவனுக்கு கெட்ட எண்ணம் இருந்ததுன்னா ஒரு கன்று இருந்தால் போதும்னு
அதனால தான் அந்த கன் யூஸ் பண்ணுறவங்கள நான் வீக்காக யூஸ் பண்ணேன். ஆமாம், வீக்கான இன்ஃபேக்ட் ஒரு 4-5 பேர் வந்து சராசரியாக பார்த்தா கண்டிப்பாக அவங்க சேர்ந்து இவன் அடிச்சிருவாங்கன்னு தான் நம்ம நினைப்போம். பட் நீங்கள் ஒரு சீக்வன்ஸ் ஷூட் பண்ணதுலேயே அவன் இதை எடுத்த உடனே அந்த பலசாலிகள்லாம் ஓட ஆரம்பிச்சு. அப்படின்னும்போது அப்போ எண்ணம் மட்டும் உங்களுக்கு வக்கரமாக இருந்தால் போதும், உடம்பு வீக்காக இருந்தாலும் பரவாயில்ல. உடம்பு எண்ணம் வக்கரமும் உடம்பு பலமாக இருக்கும்போது தான் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஒரு ஈவில் ஃபார்ம் ஆகும். ஆனால் உடம்பு வீக்காக இருந்து ஒரு வெப்பன் இருந்தால் போதும் அவனும் ஃபார்ம் ஆகிடுவான்னா இந்த சொசைட்டி ரொம்ப நம்ம வேற ஒரு டேஞ்சர் ஜோனுக்குள்ளே போயிடுவோம். அதை இப்போவே நம்ம தடுக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது சின்ன இதுதான். ஓகே. இந்த படத்தில் ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் ஷூட் பண்ண விதம், ஃபைட்ஸ் எல்லாமே ஒரு பெரிய அவசரம் இருந்துச்சு. அண்ட் கேமராவும் நீங்கள் ஷூட் பண்ணக்கூடிய ஆக்ஷனும் அதுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு டான்ஸே நடந்துட்டு இருந்துச்சுன்னு தோணுச்சு. கெவின் அப்படின்றவங்க கெவின் மாஸ்டர், ஆமாம் கெவின் மாஸ்டர் பண்ணார். அவர் சிவா மாஸ்டரோட சன்னு அவர். அப்புறம் வந்து சுதீப் வந்து கேமராமேன் வந்து டிஓபி. அவரும் வந்து அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுல இயல்பாகவே ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க 2 பேருமே. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ யங்ஸ்டர்ஸு இவருக்கு ஒரு எல்லாமே 20s. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 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 இன்றைக்கி இருக்கிற மாடர்னில் கேமில் என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி கேமரா மூவ் பண்ணி கட் பண்ண தேவையில்ல, கேமராவில் அப்படியே போகலாம் இப்படி வரலான்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்புட் கிடைக்குது. டெய்லி அதை பார்க்குறாங்க. அப்படின்னும்போது அவங்கக்கிட்ட நான் அந்த ஒர்க்கை கொடுக்கும்போது அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து இப்போ எல்லாமே வீடியோ பண்ணி எடிட் பண்ணி மியூசிக் பாட்டு எது வேணான்னு சொல்லி ஒரு 20 யோசிச்சு அதில் 10 தூக்கி அப்படி தான் அதில் எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை தான் பண்ணி ஃபில்டர் பண்ணி. நீங்கள் அதில் ஒரு பெரிய சுதந்திரம் கொடுக்குறீங்க, அவங்களே ஒரு கிரியேட்டர்ஸாக மாற்றுறீங்க அந்த ஸ்பேஸ்க்குள்ள. ஆமாம். ஏன்னா பொதுவாக அவங்க மட்டும் கிடையாது, ஒர்க் பண்ணுற ஏடிஸ் ஆகட்டும் எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு பெரிய ஆளை போட்டுட்டு நான் நினைக்கிறதா நீ பண்ணணுன்னா நம்ம நீங்கள் வந்து ஒரு அனிருத் மாதிரி ஒரு ஆள்கிட்ட மியூசிக் டைரக்டர் போகும்போது எனக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு தான் சொல்லணும், எப்படி பண்ணணுங்கிறதையும் நீங்கள் சேர்ந்து சொல்லிட்டீங்கன்னா அப்போ நீங்களே மியூசிக் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி. எல்லா டெக்னீஷியன் அப்படி தான். நீங்கள் ஒரு டேலண்ட்டை கண்டுபிடிக்கிறீங்கன்னா அந்த டேலண்ட்டை 80% யூஸ் பண்ணிக்கணும், 20% எனக்கு என்ன வேணும்னு நம்ம சொல்லணும். அதில் நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அது அந்த டீம் ஒர்க்கு நல்லாயிருக்கும். அந்த ஸ்டண்ட்ஸ் அப்படின்னு பேசும்போது அந்த வித்யுத்தோட எஸ்கேப் சீக்வன்ஸ் பர்டிகுலர்லி ஒரு பெரிய பாராட்டுக்குள் வந்திருக்கு. அதில் சட்டுன்னு பார்க்கும்போது அவர் ஆள் எங்கே இப்போ தானே ஒரு மாதிரி கோமாவில் படுத்துக்கிட்டு இருந்தாருன்னு பார்த்தா அவர் மேலே பயங்கரமாக புஷ்அப்லாம் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு அதை பற்றி சொல்லுங்கள். அது வந்து பரவாயில்ல விடுங்க, என்ஜாய் பண்ணுவோம் இந்த சீக்வன்ஸை அப்படின்ற ஒரு சென்ஸில் இருந்து தான் எடுத்த மாதிரி தோணுச்சு. கண்டிப்பாக இது மக்கள் நம்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பேஸை விட டாக் டு மீ அபவுட் ஹேவிங் ஃபன் வித் தட் சீக்வன்ஸ். அதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் தான் ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வித்யுத் தப்பிக்கிறங்கிறது ஒரு சாங் மாதிரி தான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஒரே சண்டையாக இருந்தாலும் நல்லா இருக்காது, அந்த சண்டைக்குள்ளே ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபைட் வந்து ஒரு இன்டென்ஸான ஃபைட்டில் வந்து அவன் செத்துருக்கான், அவன் ஃப்ரெண்டு இறந்துருக்கான். ஸோ அடுத்த ஃபைட்டும் அதே இன்டென்ஸில் இருக்கக்கூடாது, அது ஒரு சின்ன ஃபன் நோட்டில் இருக்கணும். அது நம்ம வித்யுத் மாதிரி ஒரு காஸ்டிங் பண்ணும்போது அவரை இப்போ இது வரைக்கும் பண்ண ஒரு வில்லன் இறந்துட்டான் போது இன்னொருத்தன் திருப்பி ரைஸ் ஆகிறான் போது அதை ஒரு ஃபன்னாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் ஊதி தள்ளுறான்னா தான் கிளைமேக்ஸுக்கு நமக்கு ஒரு பில்டப் இருக்கும், ஐயோ என்ன போதும் அப்படின்ட்டு. ஸோ அதனால அதை கொஞ்சம் ஒரு ஃபன் சின்ன இமேஜஸ் கூட அவர் ஒருத்தருடைய தோள்பட்டை மேலே உட்காந்துக்கிட்டு அப்படி கன்னை வச்சு அப்படி சுற்றி ஷூட் பண்ணுறதாக இருக்கட்டும். நீங்கள் சொன்னதுனால சட்டுன்னு நிறைய வீடியோ கேம் சென்ஸ் கூட உங்களுக்கு கிடைச்சதுன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம். இன்றைக்கி யங்ஸ்டர்ஸு குழந்தைங்க நிறைய பார்க்குறாங்க அது. ஸோ நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும்னா அந்த கோரியோகிராஃப் கொஞ்சம் எடுத்து பண்ணால் தான் ஆடியன்ஸுக்கு அது ஹோல்டு பண்ணும். வெறும் வயலண்ட்டு கிடையாது, அது ஒரு சின்ன கேம். இப்போ நீங்கள் வீடியோ கேமே ஏன் உங்களுக்கு பிடிக்குதுன்னா ஒரு குழந்தை வந்து 12 வயசு பையன் வந்து வீடியோ கேமில் 100 பேரை கொண்டுட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட போகிறான். ஸோ டட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை அந்த மாதிரி தான் பார்க்கணும், அதை ரொம்ப வயலண்ட்டாக ட்ரீட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி இது ஆக்ஷன் ஃபிலிம் நோட்டில் தான் இருக்கணும்னு தான் நம்ம டிசைட் பண்ணது. அது அவன் பார்த்த ஒரு ஜோனில் இருக்கணும் அப்படிங்கிறது. எனக்கு ப்ராபப்ளி ஒரு சின்ன இது சொல்லணும் அப்படின்னா எனக்கு இந்த செகண்ட் ஹாஃபில் அது ஆக்ஷன் படமாக முழுமையாக அது இறங்கிடுது இல்லையா, ஒரு அவசரமாக ஒரு சண்டையில இருந்து இன்னொரு சண்டைக்குள்ள சண்டை. அப்போது உங்களுக்கு இந்த கதாபாத்திரம் சார்ந்த சந்தோஷங்கள் கொடுக்கறதுக்கான ஒரு இடம் குறைய ஆரம்பிச்சிருது இல்லையா. ஏன்னா அது வரைக்கும் இந்த ரகுவுடைய மனநிலை என்ன, அவளுடைய மனநிலை என்ன, இந்த காதல் அவன் வளர்றானா வளரலையா, இந்த ஸ்பேஸ்க்குள்ளே உங்களுக்கு ட்ராமாக்கான ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்குது. நீங்களும் அதை அற்புதமாக பயன்படுத்துகிறீங்க. ஐ திங்க் அது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் போது நீங்கள் அதை எப்படி பார்த்தீங்க? அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் போகும்போது
ஒரு டெத் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அந்த டெத் சீக்வன்ஸ் வரும்போது உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பார்த்த அந்த இருட்டிலேருந்து பளிர் வெளிச்சம் இருக்கும். அதனால தான் நிறைய ஸ்கை வச்சு, ஒரு வாட்ரு வச்சு, ஒரு க்ரீன் வச்சு, அதில் ஒரு விஷயம் நடக்குது. ஒரு அவரோட அந்த இறுதி சடங்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்னும் போது அந்த சாங்கு மெலடி சாங்கு உங்கள் சத்தத்தை மைண்டு கொஞ்சம் பீஸ் பண்ணணும், விஷுவல்ஸுக்கு ஒரு லைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கதையாக பண்ணது. அதனால தான் ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு நடுவில் உங்களுக்கு எமோஷனல் செட்டில் ஆகணும், விஷுவலாக கண்ணு கொஞ்சம் செட்டில் ஆகணுன்றதை கால்குலேட் பண்ணி நடுவில். எனக்கு இதில் பிடிச்ச பல நகைச்சுவை போர்ஷன்ஸில் ஒன்று ஸ்பெசிஃபிக்லாம் ரொம்ப கத்தி சிரிச்சிட்டேன். எந்த இடத்துலன்னா, அவர் வந்து இவன் என்ன அந்த இடத்துல ஆசிட் அட்டாக் மாதிரி ஒன்று நடக்குது, பட் இவன் ரியாக்ஷனே கொடுக்கலையே அப்படின்னும் போது தலைவாசல் விஜய் ரொம்ப சீரியஸாக அதை பார்த்துட்டு அவன் நார்மல் ஆகிட்டான். கத்தி சிரிச்சேன். எனக்கு அதில் நீங்கள் இந்த சமுதாயத்து மேலே வைக்கக்கூடிய ஒரு காமெண்ட்ரியே ரொம்ப ஒரு அழகான ஒரு காமெண்ட்ரியாக எனக்கு பட்டுச்சு. அதாவது இன்னைய தேதிக்கு மற்றவங்களுக்கு உதவணும்னா ஒரு ஒரு மனநோய் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படின்றது. மேபி அதை பொறுத்து நீங்கள் எதாவது சொல்லலாம் நினைக்கிறேன். அது அந்த ஒரு விஷயத்தை நான் பிகினிங்லேருந்து ஸ்கிரிப்ட் சொல்லும்போது எந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிகிட்ட சொல்லும்போதும் சரி, ஹீரோட்ட சொல்லும்போது அந்த வரி எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. நீங்கள் சொல்கிற அந்த லைன் வந்து ஹீஸ் நார்மல் நவ் அப்படின்னுவார். நார்மலாக எப்படி சார் ஒரு பொண்ணு வந்து இது மாதிரி ஒரு அநியாயம் நடக்குது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான், இது எப்படி வேடிக்கை பார்க்கறது எப்படி நார்மல் ஆகணும்? அந்த வீடியோவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒரு 200 பேர் இருக்காங்க அப்படின்னா 200 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு வேடிக்கை பார்க்குறாங்க. இங்கே மெஜாரிட்டி என்ன பண்ணுறாங்களோ அதுதான் நார்மல், ஒருத்த மட்டும் பண்ண அப்நார்மல் அப்படின்ட்டா. ஸோ அது நீங்கள் வந்து ஒரு இன்றைக்கி நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கே வெக்கப்படும். ஒரு நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் இருக்குது, நம்ம சீட்டை எந்திரிச்சு ஒரு லேடிக்கு இடம் கொடுக்கணும்னா என்ன நினைப்பாங்க, அவங்க எதாவது நினைப்பாங்களே அப்படின்ட்டு நீங்கள் தப்பு பண்ணுறோன்னு யோசிக்காமல் பண்ணுறோம், ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன யோசிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மை நமக்குள்ளே வந்துடுறதுனால அது மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இப்படி தான் இருக்காங்க அப்படின்றத அந்த ஒரு வரியில் சொல்ல நான் ட்ரை பண்ணேன். வில்லன்களுக்குள்ளேயும் நீங்கள் ஒரு கதை ஒன்று இருக்குது, அதை பற்றி பெருசாக சொல்லலைன்னா கூட ஒருத்தருக்காக இன்னொருத்தர் கையை விட்டுருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இவங்க ஒரு பெரிய நண்பர்கள், அதனுடைய பின்னணி அப்படின்றதெல்லாம் பெருசாக இந்த படம் அதுக்குள்ளே போகாது. பட் வெறும் இவங்க 2 பேரையும் தனித்தனியாக ஒரு வில்லன்கள் அப்படின்றதையும் தாண்டி இவங்க 2 பேரையும் சேர்க்குற ஒரு முயற்சியில் கூட நீங்கள் ஈடுபடுறீங்களா? ஆமாம், அது எதுனா ஆக்சுவலி நீங்கள் சொன்னது வந்து ஸ்கிரிப்டில் இருந்தது. அது வந்து இப்போ படமாக்கும்போது அது படம் ஆக்கவே இல்லை. நாங்கள் என்னென்னா இவங்க 2 பேரும் ஒரு 18 இயர்ஸ் பாயாக இருக்கும்போது அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூப்பிட்டு போவோம். ஸோ அப்போ வந்து இவங்க 2 பேர் கையிலையும் ஒரு பெரிய செயின் போட்டு இது பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து வண்டி ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணிடுவோம். ஆக்சிடெண்ட் பண்ணி வண்டி கீழே விழுந்தோன்னே இந்த வண்டியிலேருந்து இவங்க 2 பேரும் ஓடும்போது 2 பேர் கையிலையும் செயின் இருந்துகிட்ருக்கும். அதில் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய வால் இருக்கும், அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு வால் இருக்கும். அதில் 2 பேர் இப்படி ஓடும்போது ஒருத்தன் அந்த பக்கம் இந்த பக்கம் ஸ்லிப்பாக இப்படி விழுந்துருவாங்க. ஸோ இந்த பக்கம் ஒருத்தன் செயின் இப்படி தொங்கிட்டு இருப்பான், அந்த பக்கம் ஒருத்தன் செயினில் தொங்கிட்டு இருப்பான். இப்போ போலீஸ் தூரத்துலேருந்து ஓடி வந்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்த போலீஸ் 2 பேரும் மாட்டிடுவாங்க. ஆக்சுவலி அவங்க என்கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் என்னை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அவன் என்ன சொல்லுவான், நான் வந்து 2 பேரும் இப்போ மாட்டினா 2 பேரும் செத்துருவான், அட்லீஸ்ட் நான் அவங்க சைடு இருக்கேன், நீ தப்பிச்சு கொண்டு போது அவன் இல்லை நோன்னு கத்துவான். இப்போ அவன் கையிலேருந்து ஒரு கத்தி எடுத்து அவன் கையை வெட்டிட்டு கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தோடனே இப்போ போலீஸ் எல்லாம் இவனை பிடிச்சிருவாங்க. அவன் அந்த ஒரு கையோடு ஓடி போயிடுவார், வித்யுத்து ஓடிடுவார். இப்போ இவன் வந்தவங்க அவன் கை கட் ஆகிட்ட பிறகு இப்போ இவனை என்கவுண்டர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுவாங்க. அன்னைக்கு நைட்டு இவன் ஹாஸ்பிட்டலில் அட்டாக் பண்ணி அந்த பையனை அவன் ஃப்ரெண்டை வந்து தூக்கிட்டு போயிட்டான். அதுலேருந்து அவனால தான் அவனுக்கு அந்த அயன் ஹேண்ட் இருக்குது. ஸோ ஒருத்தனுக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது இவனுக்கு சைல்டுஹுட்டில் என்ன ஒரு பேக் ஸ்டோரி இருந்துச்சு. இது நல்லா இருக்குது, ஆக்சுவலி நல்லா இருக்குது. நீங்கள் சொல்லும் போதே ஆல்மோஸ்ட் பார்த்த ஃபீலிங் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் இது தேவையில்லைன்னு முடிவு பண்ணதுக்கான காரணம் ரொம்ப கஷ்டமான ஒரு காலாக தான் இருந்திருக்கும். ஆமாம், ஃபுட்டேஜ் ரெண்டாவது வந்து ஒரு இதுக்கு வந்து 18 இயர்ஸ் 19 இயர்ஸ் பாய் அவங்கள காட்டணும். ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு கார்ட்டூன் அந்த மாதிரி ஒரு அனிமேஷன் மாதிரி பண்ணணும்னு தான் நினச்சோம். அனிமேஷனில் அது அவ்வளோவா ஒர்க் அவுட்டும் ஆகலை. ஸோ அதனால சரி 2 பேர் ஃப்ரெண்டு அவ்வளோதானே, ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுக்கு ஒரு ரீசன் சொல்லணும்னு தூக்கிட்டோம். பட் அது ஸ்கிரிப்டில் இருந்தது இதுதான் பேக்ரவுண்ட், அவங்க ரீசன் காரணம். அதனால தான் அந்த டயலாக் இருக்கும், அவன் பார் அவனுக்காக கையே இழந்தான் அவன் எப்படி விடுவான்டா அப்படின்னு ஒன்று டயலாக் இருந்தது. சில பேர் அதை ரிமூவ் பண்ண கூட சொன்னாங்க. அது எதுக்குங்க அந்த ஃப்ளாட் ஒரு வரி சொன்னாலும் அது நிற்கும் மைண்டில் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த லைனை விட்டோம். ஓகே, சிவகார்த்திகேயன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு பெரிய அவருடைய ஒரு ஸ்ட்ரென்த்தாகவே அவருடைய ஒரு அப்பாவித்தனம் கன்வின்சிங்காகவே இருக்குது இல்லையா? அதில் வந்து இவன் நிஜமாகவே மனசில் ஒரு பெரிய வலியை வச்சுட்ருக்கான், இவன் மற்றவங்களுக்கு உதவணுன்றதை தாண்டி இவன் எதுவுமே யோசிக்கலை.
அப்படின்னா அந்த கேரக்டருமே ஒருத்தர் என்னை விட்டு போயிட்டா அப்படின்னும் போது என்னால் இங்கே ஃபங்க்ஷன் ஆக முடியலன்றதுலேருந்து நகைச்சுவையாக நீங்கள் அதை பார்க்க முடியும்னாலே ஐ திங்க் அந்த ஒரு அப்பாவித்தனத்தை நம்ப வேண்டியது ரொம்ப முக்கியமாகுது. உங்களுக்கு அது எந்த அளவுக்கு பயன்பட்டதாக பார்க்குறீங்க? அந்த கேரக்டர் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத வந்து அவன் சந்தோஷத்துக்கே பண்ண மாட்டான், அது வியாதியாக பண்ணுவான். அதுதான் நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன் அந்த மூச்சுக்காற்று சாங்கில் வர்ற லிரிக்ஸே என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குட்டி குட்டி உயிருமே இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குது, ஆனால் அது சொல்கிறது கிடையாது, அது என்றைக்குமே அதுக்காக பெருமைப்பட்டுக்கிறது கிடையாதுங்கிறது அந்த லிரிக்ஸில் இருக்கும். அதுதான் சொல்லி நான் அப்படி வாங்கினேன். இப்போ ஒரு குருவி இருக்குன்னா, ஒரு குருவி வந்து அது ஒன்று சாப்பிட்டு ஒரு விதையை போடுதுன்னா அது ஒரு மரமாக இருக்கும், ஆனால் நான் அந்த மரத்துக்கு நான் தான் காரணம்னு அந்த குருவி என்றைக்கும் பெருமைப்பட்டு கிடையாது. ஒரு காடு இருக்குன்னா ஒரு காடு, ஒரு யானை வந்து ஒரு காட்டையை உருவாக்கும், அது போடுற சாணத்துலேருந்து அவ்வளோ விதை வளரும், அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து வாட்டர்லாம் அதோட சாணத்துலேயே இருக்கும். ஆனால் இந்த காட்டை நான் தான் உருவாக்குனேன்னு என்றைக்குமே யானை பெருமைப்பட்டுக்கிட்டது கிடையாது. ஸோ நீ உன்னோட உதவியை வந்து நீ பெருமைப்பட்டுக்க கூடாது, அது இன்பில்ட்டாக உனக்கு நடக்கணும் அப்படிங்கிறதா. அதுதான் அந்த கேரக்டரைசேஷன். அதுதான் அந்த பொண்ணு அந்த லிரிக்கு பாடினவ அதே மாதிரி ஒருத்தனை நேரில் பார்க்குறா, பார்த்தோன்னே தான் அவன் லவ் ஆகிறா அப்படிங்கிறது. அதனால் நீங்கள் ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணுறியா, அதுக்காக நீ பெருமைலாம் பட்டுக்கூடாது, சந்தோஷம், அது உன் கேரக்டராகவே மாறணும் அப்படிங்கிறது அந்த கேரக்டர். அண்ட் அதுவாகத்தான் மாறுது கூட கடைசியாக இல்லையா? அது இல்லைன்னு தான் அவள் கிளம்புறான். அந்த கடைசி மோமெண்ட்ல கூட இப்போ அவ கூட இருக்கும் பொழுது கூட இப்போ அவனால மற்றவங்களுக்கு அதுதான் இப்போ அவன் உணர்ந்து பண்ணுறான். அது உணராமல் பண்ண ஆரம்பிச்சவன் ஒருவேளை அப்படி ஒன்று இல்லைன்னா கூட நான் உதவி பண்ணுவேன் அப்படின்னும் போது அவள் சந்தோஷப்படுறான் அப்படின்னு அது அந்த ஃபினிஷிங் இருக்கும். எனக்கு சொல்லுங்க, இப்போ அதில் இன்னொரு ஒரு வளர்ச்சி தேவைப்பட்டுச்சா இவனுக்கு? இப்போ அந்த பெண் இல்லைன்னா என்னால் வாழ முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில இருந்து அவன் ஆரம்பத்தில் இருந்தே இருக்கான். ஆமாம்மா. இப்போ அவள் இல்லைனால கூட என்னால் வாழ முடியுன்ற ஒரு மனநிலைக்கு இவன் கொண்டு வர்றது தேவைன்னு பார்த்தீங்களா? அது ஒரு வளர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்க? நீங்கள் கரெக்டான ஒரு பாயிண்ட் கேட்டிருக்கீங்க. ஒரு கட்டத்தில் கதை ஆக்சுவலி பாதி ஷூட்டிங் வரைக்கும் இது இருந்துச்சு. என்னென்னா, ஒரு பொண்ணு அவன் லைஃப்பில் இருந்தா, அவள் போயிட்ட பிறகு அவன் யாருக்கும் ஹெல்ப் பண்ணவே இல்லை அப்படின்னும் போது அந்த பொண்ணு அவன் லைஃப்பில் இல்லவே இல்லை. அவள் வந்து அந்த எண்டில் பாயிண்டில் அவள் உயிரே இல்லை, செத்துட்ட பிறகு ஹீரோயினே இப்போ உயிர் இல்லைன்னா அவன் ஹெல்ப் பண்ணுவானா மாட்டானா, அப்போவும் பண்ணான். பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒன்று இருக்கணும்னு இருந்தது. அதில் ஒரு பாயிண்ட் என்ன எங்களுக்கு வந்ததுன்னா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒருத்தன், எல்லாரையும் காப்பாற்றுற ஒருத்தன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியலன்னா அந்த கோர் கேரக்டர் இறங்குது அப்படின்ற அந்த சோகத்தில் ஒரு அழகு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி என்ன சொல்கிறது, இந்த படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் ஒரு 2 years இருந்ததுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 months அதுதான் கிளைமேக்ஸ். ஓகே. அதனால தான் அந்த எட்ஜ் வரைக்கும் அதை கொண்டு போயிட்டு அதை மாற்றினது. அது ஷூட்டிங் இப்போ மாற்றிட்டோம். ஓகே, சாரி, அந்த கட்டு நடுவில் வரும்ல, அப்போ மாற்றலை, அந்த எண்டு போர்ஷன் வரும்போது அதை. ஏன்னா இல்லைன்னா நம்ம படங்களில் இன்னொரு என்ன பண்ணிடுறோம்னா, அந்த பெண் மேலே ஒரு பெரிய பாரத்தை நம்ம வச்சிடுறோம்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த ஆணை காப்பாற்ற வேண்டிய முழு பொறுப்பு உன்னுடையது. நீ இல்லைன்னா பாரு அவன் அங்கே இறந்துருவான், நீ இல்லைன்னா பாரு அவன் வேஸ்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கான், அவன் உருப்படணுன்னா நீ அவன் கூடவே இருந்தாகணுன்ற ஒரு பெரிய ஒரு சுமையவே நம்ம அவங்க மேலே வச்சிடுறோமோ அப்படின்ற. அது வந்து ஒரு தவிர்க்க முடியாத அவங்க வேண்டி விரும்பி கேட்குறாங்களோ இல்லையோ, நேச்சர் வந்து ஒன்று பண்ணது வந்து ஒரு குழந்தைன்ற தாய்மை அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து ஒரு அம்மா பார்த்துக்கிற மாதிரி ஒரு அப்பாவால் பார்த்துக்க முடியாதுல்ல. என்ன தான் அவன் அப்படியே தோளில் சுமந்தாலுமே குடும்பத்தையே மதர் வந்து அம்மா தான் எல்லாமே ஒரு குடும்பத்துக்கு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம மாற்ற முடியாது, எவ்வளோ மாடர்ன் ஆனாலும். இது நான் லிபர்ட்டி எடுத்து இதை கம்யூனிகேட் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ மனைவி வந்து தாயாகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவன் மேலே சுமத்துறோம். அந்த ஆண் வந்து எப்படின்னா, அவன் லாஸ்ட் வரைக்குமே ஒரு பத்திரமாக பார்த்துக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம் மாதிரியே ஆயிடுது இல்லை? இப்போ இந்த படத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ருக்மிணி ப்ளே பண்ணக்கூடிய மாலதி வந்து அவள் தாயா மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாது, அவள் பெரியப்பாவாக இருக்கணும், பெரியமாவாக இருக்கணும் இல்லையா? அப்படின்னும் போது அம்மாடியும் ஒரு பெண் எத்தனை வேலைகள் தான் இங்கே செய்ய முடியும் அப்படின்ற. இன்னைக்கு 80% லேடிஸாக அந்த ரோலை தானே பண்ணிட்டு இருக்காங்க. அது விரும்பி செய்கிறாங்களோ விரும்பாமல் செய்கிறாங்களோ, மனசார செய்கிறாங்க. இப்போ அவங்கள யார் பார்த்துப்பாங்கன்ற ஒரு டவுட்டு. அது உண்மையிலே யோசிச்சு பார்த்தா அது வந்து ஒரு அற்புதமான ஒரு தியாக வாழ்க்கை தான். இப்போது எப்படி பார்த்தாலுமே நீங்கள் ஒரு 9 மாதம் குழந்தைய வயிற்றில் சுமக்கிறதே ஒரு பெரிய இது தானே. நீங்கள் அதுதான் இயற்கை, அதை நம்ம யாராலுமே மாற்ற முடியாது. அது ஒரு அற்புதமாக. ஆனால் நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப 20 மாதம் ஆல்மோஸ்ட், நீங்கள் 10 மாதம்னால 20 மாதம் சொல்கிறேன். இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது 20 மாதத்துக்கு நீங்கள் கிளைமேக்ஸே வேறையாக நீங்கள் ஒரு ஐடியாவாக வச்சுருந்தீங்க. ஆமாம். அது ஒரு ஜனரஞ்சகமான ஒரு முடிவாக இருக்கும்ன்றதுனால மாற்றினதா அது?
அது எப்படின்னா வந்து அப்போ வெரி பிகினிங்கில் நான் கதை ஸ்கிரிப்ட் சொன்னவங்கலாம் வந்து இது ஒரு கிளாசிக் ஆகணும்னா இந்த கிளைமேக்ஸ் தாங்க கரெக்ட் அப்படின்னாங்க. அதனால தான் நான் எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணி அது வரைக்கும் போயிட்டேன். அந்த முதல் கிளைமேக்ஸ் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ். அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த கேள்வி நான் யோசிக்கவே இல்லை. எல்லாரையும் காப்பாற்றினாங்க, அவன் கேர்ள் ஃப்ரெண்டே விட்டுட்டானா என்ன அப்படின்னும்போது அந்த கொஸ்டின் எனக்கு அப்படியே நின்றுச்சு. ஓ, அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணாமல் இருக்கு எல்லாமே பண்ணேன் ஒருத்தர். அப்போ உனக்கு என்ன மாதிரி கான்செப்ட் வந்துடும் ஆடியன்ஸுக்குன்னா, நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட எவ்வளோ தான் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணாலும் கடைசியில் உனக்கு கஷ்டம் தான் அந்த இயற்கை கொடுக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தன்மை வந்துருமோ. நான் எப்படி பார்த்துருப்பேன்னா, என்னதான் இயற்கை உனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் கூட நீ மற்றவங்களுக்கு உதவணுன்ற மாதிரி நான் நினச்சிருப்பேன். அதுதான் பிகினிங் பாயிண்டாக இருந்துச்சு. இல்லை, இதில் சிவகார்த்திகேயன் அவங்க ஓடுற ஒரு ஸ்டைல் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆமாம் ஆமாம் இல்லையா? அதில் ஒரு ஹீரோ தன்மை வரக்கூடாது, ஒருத்தன் ஒரு 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 பாதிப்புக்குள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் வரணும். அதிலலாம் நீங்கள் நிறைய ஒர்க் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஆமாம். அது இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க ஓடுறது வந்து ஒரு பெரிய இது. நீங்கள் சாதாரணமாக அதில் தான் அவங்க வந்து இப்போ சாதாரணமாக பிரெயின் உங்களுக்கு ஏதோ பாதிச்சுன்னு வச்சுங்களேன், டாக்டர் ஃபஸ்ட் வந்து சிரிங்க அப்படின்வாங்க. சிரிச்சா அவங்க இப்படி போதா, சிரிங்க நாக்கு நீட்டுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டாக்டர் அடிபட்டுச்சுன்னா சிரிங்க நாக்கு, என்ன அவனே அடிபட்டுருங்க அவனை போய் சிரிக்க சரி, உங்களுக்கு வாய் இப்படி கரெக்டாக வருதான்னு தான் பார்ப்பாங்க. இது கரெக்டாச்சுன்னா உங்களுக்கு இங்கே பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்பா அனுப்புவாங்க. நாக்கு நீட்டுங்க அப்படின்னா கை கால் அசைக்க முடியாது. உடம்பு ஃபுல்லாக ஒருத்தனை அடிபட்டுருக்குன்னா கை கால் அசைக்க முடியாது. ஆனால் டாக்டர் செக் பண்ணுறது நாக்கு நீட்டுங்கன்னா, அப்படி நாக்கு நீட்டுறதுன்னா நாக்கு நீட்டுறது கிடையாது, நம்ம சொல்கிறத அவனுக்கு ரிசீவ் பண்ணுறதா அப்படின்றது தான். நாக்கு நீட்டுங்க அப்படின்னா அவன் சும்மா இருந்தான்னு வச்சுங்களேன், நினைவு இருக்குது, ரிசீவ் பண்ணுறான், அவனோட நினைவாற்றல் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் டாக்டருங்க வந்து நாக்கு நீட்டுங்கன்னு அவன் நாக்கு அவன் நீங்கள் அசைச்சாலே போதும், ஓ நான் சொல்கிறது இவனுக்கு ரிசீவ் ஆகுது. புரியுது. அந்த கம்யூனிகேஷனுக்காக தான் அதை இது பண்ணுறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி அவனுடைய ஒரு எல்லா இயல்புலையுமே இதை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள். அதனால இப்போ ஓடும்போது பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பிதாமகனில் அவர் ஓடும்போது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கை கையை எப்படியே வச்சுருக்கு. ஸோ ஒரு அதில் வந்து ஒரு சின்ன அனிமல் இருக்கும், கை இப்படி இருக்குன்னு. இது கூட அந்த மாதிரி மாஸ்டர் ட்ரை பண்ணார். இது அப்படி பிதாமகன் மாதிரி அப்படியே அந்த ரன்லாம் இருக்கு, நீங்கள் அதை அப்படியே கட் பண்ணுங்க அப்படின்ட்டு கையை வச்சுட்டு இப்படி ஓடுறதெல்லாம் அது மைண்டுக்குள்ளே அப்படியே போய். ஆனால் பரவாயில்லையே, நீங்கள் வந்து இதில் இதுக்குள்ளே அந்த அழகுத்தன்மை காம்ப்ரமைஸ் ஆனாலும் பரவாயில்ல, அந்த கதாபாத்திரத்தினுடைய தன்மை வெளியே வரணுன்றது முக்கியமாக நினச்சிருக்கீங்க இல்லையா? அப்போ தான் அது வந்து நம்ம அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணது தெரியும். எனக்கு தெரியும் ஒரு அழகான பொண்ணு, ஒரு அழகான ஹீரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவ்வளோ லவ் கொண்டுருக்கும், ஆனால் செகண்ட் ஹாஃபில் அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்சே கிடையாது, பாதி சீனில் இந்த பொண்ணு அழுக்கா. கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணும்போது அப்போ தான் எனக்கு தெரியும், 2 மாதத்துக்கு அப்புறம் ருக்மிணி நீங்கள் இவ்வளோ கலர் அப்படின்னு மறந்தே போச்சு எனக்கு. ஏன்னா ஃபுல்லாக அழுக்குலேயே அவங்க இருந்து இந்த கிளைமேக்ஸில் க்ளீனாக இருந்தவொடனே அப்போ தான் எனக்கு தெரியுது, ஓ மறந்தே போச்சுங்க அவங்கள முகமே. ஸோ அந்த இதெல்லாம் வைக்கும்போது தான் ஆடியன்ஸுக்கு அந்த கதைக்குள்ளே வர்ற ஒரு தன்மை கிடைக்கும். இதற்கு முன்னாடி மദ്രാസിக்கு ஒரு நல்ல வரவேற்பு வந்திருக்கு இது வரைக்கும், நம்மளே நிறைய பாராட்ட வேண்டிய அம்சங்கள்லாம் பேசியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த படங்கள் தர்பார் சிக்கந்தர் இல்லையா? இந்த படங்கள் பிறகு அதுலேருந்து நீங்கள் முக்கியமாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், இதுக்குள்ளே அமல்படுத்தின ஒரு விஷயமாக நீங்கள் என்ன நினைப்பீங்க? இதை மட்டும் இனிமேல் செய்யக்கூடாது, இது நீங்கள் ஏன்னா ஆல்மோஸ்ட் இது ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த ரீஸ்டார்ட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்பொழுது எதெல்லாம் எந்த 1-2 கெட்ட பழக்கங்கள் ஏதாவது தள்ளி வச்சிடலாம்னு நினச்சிங்களா? அது என்ன ஆக்சுவலி எப்படின்னா சார், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் பண்ணுவோம். அந்த அவுட்லைன் வேறு, முழு கதை வேறு, முழு கதை வசனம் எழுதும்போது வேறு, வசனம் வந்து சினிமாவாக ஆகும்போது அது வேறையாக இருக்கும். இது வெவ்வேறு கட்டம் இருக்கும். அதனால தான் ஒரு நல்ல கதை நல்லா படமாக வந்துடும்னு சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு கட்டத்துலையும் நம்ம எடுத்துக்கிட்டு அதே கோட்டில் போகிறோமா அப்படிங்கிறதா இருக்குது. அந்த கோடு எங்கேயாவது ஸ்லிப் ஆகாமல் அதை கரெக்ட் ட்ராக்கில் கொண்டு போக வேண்டியது ஒரு டைரக்டரோட கடமை. அது எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு பதட்டமோ ஒரு அவசரமோ இருந்தால் தப்பு நடக்கும். அப்புறம் வந்து இதுதான் தப்பு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சரி பண்ணும்போது வேற ஒரு தப்பு நடக்கும். அதுதான் சினிமா. ஸோ இங்கே கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம கற்று முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய ஜாம்பவானுங்கள்லாம் ஏன் ஓடாத படத்தை கொடுக்குறாங்க. ஸோ அது என்னென்னா, இதுதான் நம்ம கற்று முடிச்சிட்டோன்னு ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் கற்றுக்கிட்டு இருக்கணும். மெயினாக வந்து ஒரு பதட்டம், ஒரு அவசரம் மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம அதே ட்ராக்கில் இருக்கமான்றதை அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு மட்டும் பண்ணிட்டோம். நம்ம இந்த கதையில் இதுதான் ஹைலைட்டுன்னு எடுத்தோம், அதே ஹைலைட் சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் ஆனாலும் நம்ம வந்து வெளியில் போகாமல் அதிலே இருக்கமா, நம்ம எடுத்துக்கிட்ட அந்த 5 வரி கதை தான் 2 மணி நேரம் படமாக வந்திருக்கான், நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம மட்டும் கிடையாது, ஏன்னா நமக்கே ஒரு டெலிவிஷன் வந்துடும், இல்லை நம்ம படம் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ வந்து நம்ம மற்ற பிரெயின்ஸை வந்து ஏற்றுக்கிட்டு கரெக்டாக ட்ராக்கில் போகணுங்கிறது தான் பொதுவாக எனக்கு புரிஞ்சது. புரியுது. இல்லை, ரொம்ப ஆழமான பதில் கூட நினைக்கிறேன்.
பொதுவாக இந்த படம் பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடியவங்க மோஸ்ட்லி அதை சொல்லும் பொழுது முருகதாஸ் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மையை தான் சொல்கிறாங்க. அதுக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் டஸ் இட் ஃபீல் லைக் யுவர் பேக் உங்களுக்கு? இல்லை, நான் என்ன நம்ம பொறுத்த வரைக்கும் நான் அந்த 5 இயர்ஸ்லேயும் நான் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ ஆடியன்ஸ்கிட்ட வர்றது இப்போ. ஸோ ஆக்சுவலி இந்த படமே 2 இயர்ஸாக அண்டர் ப்ரொடக்ஷனில் இருந்துச்சு. நான் நடுவில் போய் ஒரு படம் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இது நம்ம வந்து அதே இதில் தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் வந்து இவ்வளோ பேர் நம்மளை விரும்பி, ஒருவேளை நம்ம அப்படியே வீட்டிலே இருக்கும்போது தெரியாது, வீட்டை விட்டு வெளில நம்ம யாராவது வெளில வந்துட்ட பிறகு தான் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி இப்போ அவங்களோட வரவேற்பு பார்க்கும்போது நம்மளை இவ்வளோ பேர் விரும்பியிருப்பாங்களா, இவ்வளோ பேர்னா அப்போ இன்னமும் நம்ம கரெக்டாக பண்ணணும், கரெக்டாக இது பண்ணணும், அவங்க எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணணும். நம்ம வீட்டில் ஒரு சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு ஒன்று போவோம், அதில் உப்பு காரமும் கொஞ்சம் தப்பாக இருந்துட்டாலும் நமக்கு எவ்வளோ கோவம் வருது, அதே கோபம் அவங்களுக்கும் இருக்கும்ல. ஸோ அப்போ அவங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு நம்மகிட்ட நம்பி ஒரு 2 hours 2.5 hours ஒப்படைக்கிறாங்கன்னும் போது அவங்கள திருப்தியாக கொண்டு போகணுங்கிற அந்த பொறுப்பு வந்து அவங்க காட்டுற அந்த அன்பு மேலே வந்து இன்னும் ஜாஸ்தியாகுது. நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்றது தெரியுமா இந்த நேரத்தில்? இல்லை, இன்னும் இப்போ நான் வந்து ரொம்ப ரேராக இந்த படம் முடிஞ்ச பிறகு ஃப்ரெஷ்ஷாக யோசிச்சுக்கலாம் அப்படின்னு இருப்பேன். ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் அடுத்த ஃப்யூச்சர் பிளான் ஒன்றும் இல்லை. ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு 2-3 நம்ம அசிஸ்டன்ஸுங்களை உடனே டைரக்டர் ஆகணுங்கிறது மட்டும் கொஞ்சம், அதுதான் என்னோட ஆரம்பத்தில் அதுதான் சொன்னீங்க இல்லையா? நம்ம இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிற முதல் இது நல்லா போச்சு அப்படின்னா என்னால் சில பேருக்கு வாய்ப்புகளை கொடுக்க முடியும். அதனால 2-3 பேர் நல்ல கதை ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ நம்ம ஒரு அட்டென்ஷன் எல்லாருக்கிட்டையும் கிடைக்கும்போது அதில் உட்காந்து அதில் என்ன நான் ஒரு ஆடியன்ஸை ஒரு ஃபேனை இதில் இது சரி இது தப்புன்னு அவங்களுக்கு சொல்லி அவங்கள கரெக்ட் பண்ணி அவங்கள ஃப்ளோர் போக வச்சுட்டேன்னா எனக்கு 2 months வந்து அதுதான் ரிலாக்ஸ் எனக்கு. அதுக்கப்புறம் சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் வாங்க அப்படின்ட்டு யோசிக்கலாம். லவ்லி. இந்த உரையாடலுக்கு மிக்க நன்றி. ஆல் தி வெரி பெஸ்ட் வித் திஸ். தேங்க்யூ சார். மேபி கடைசியாக இது கேட்கலான்னு நினைக்கிறேங்க. கடந்த 2 நாட்களில் உங்களுக்கு கிடைச்ச பல மெசேஜஸ்ன்னு சொன்னீங்க இந்த படம் பொறுத்து. இதில் ரொம்ப உங்களை மகிழ்விச்ச ஒரு ஒரு மெசேஜாக நீங்கள் எதை பார்ப்பீங்க? இல்லை, கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி வர்றது தான். அதில் வந்து என்னென்னா என்னுடைய சக்ஸஸ் அப்படின்றது வந்து சினிமாவில் ஒரு ஆர்டிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நடிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதோ வேறு ஒரு கேரக்டர் பண்ணி மறுபடியும் வந்துட முடியும். ஒரு சின்ன ஒரு கேமியோ பண்ணியோ இல்லை வேறு ஒன்று பண்ணியோ இல்லை ஒரு வித்தியாசமான கதை மாட்டோம் இல்லை ஒரு ஏஜ்டு கேரக்டர் பண்ணும்போது திடீர்னு ஒரு நெகட்டிவ் பண்ணி திருப்பி பாசிட்டிவ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒஸ்ட்டு கேஸ் வந்து அவங்க ஓடிடி மாதிரி எங்கேயாவது போயாவது ரன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் என்றைக்குமே அவங்க முகம் வந்து பரிச்சயம் ஆகிட்டா போதும், அவங்க லைஃப் லாங் அதே லைஃப்பை பணம் வேணால் வித்தியாசப்படுத்தலாமே வெளியே அவங்க லைஃப்பை லீட் பண்ணலாம். ஆனால் ஒரு கிரியேட்டர் அப்படி கிடையாது. கிரியேட்டர் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி அப்படியே இதாகிடுவாங்க. ஸோ இப்போ வந்து என்னுடைய சக்ஸஸ் வந்து அந்த நம்பிக்கையை கொடுக்கணும்னு மட்டும்தான் நினச்சேன் நான். இப்போது எப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டு மற்ற டெக்னீஷியன்ஸ் திருப்பி வராங்களோ அதே மாதிரி ஒரு கிரியேஷன்லாம் திடீர்னு சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி ஆஃப் ஆகாது. நீங்கள் கேப் இருந்தாலும் நம்ம சினிமாவோட தொடர்புலேயே இருக்கணும். அந்த லிங்க்லேயே இருந்தால் திருப்பி வரலாம் அப்படின்னும் போது வேறு யாராவது சுணங்கிட்டாங்க கொஞ்சம் தங்கிட்டாங்கன்னா இந்த பாரு அவனும் வந்துட்டான் பாரு நாங்களும் வரலாம். அப்போ கிரியேஷன்றது விட்டுலாம் போயிடாது, திருப்பி உழைச்சா திருப்பி வரலாம் அப்படின்னு 60 வயசில் பாபி பண்ணியிருக்காரு ராஜ்கபூர் சார். ஸோ பாபிங்கிறது என்ன படம், ஒரு விடலை காதல். அதை வந்து அவர் பண்ணும்போது 60 வயசு மொத்த சொத்தையும் இழந்துட்டு ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. சொந்த பிள்ளையை வச்சு ஒன்று பண்ணி திருப்பி ஃபார்ம் வந்தார். ஸோ அவர் ஆக்சுவலி ஒரு ஹீரோ, டைரக்டர் கூட கிடையாது. ஒரு ராஜ்கபூர்னு ஒரு ஹீரோ 60 வயசில் பாபின்னு ஒரு படம் எடுக்கும்போது அது ஒரு ஜென்ரேஷனுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அந்த மாதிரி ஒரு நல்ல கிரியேட்டர்ஸுங்க வர்றவங்க கொஞ்சம் பின்தங்கிட்டாங்க, கொஞ்சம் தங்கி ஒரே இடத்துல ஸ்டே ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து திருப்பி ஒரு ஹோப் இருக்குது. இல்லை அவங்க கிரியேட்டர்ஸு திருப்பி வாய்ப்பு வந்தால் மறுபடியும் வருவாங்கங்கிற வாய்ப்பு இந்த படத்து மூலமாக கிடச்சிருந்ததுன்னா அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக. பியூட்டிஃபுல். மதராசி இன்னும் ஒன்று சொல்லுது அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது சில அடிப்படைகள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வேலைகளை கொஞ்சம் அன்போட கொஞ்சம் ஆழத்தோடு பண்ணாலே மக்களுக்கு ஓரளவுக்கு திருப்தி கிடைக்குது இந்த மாதிரி படங்கள்ல இருந்து அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிட்ட வேலையை வந்து சின்சியராக பண்ணணும். இப்போ நான் சொன்னேன் இது நான் இப்படி பிளான் பண்ணேன்னு சொல்கிறாங்க. இது எல்லா வேலையிலையும் இருக்கும். நீங்கள் ஒரு வீடு கட்டுறதுனாலும் பிளான் பண்ணணும். ஆர்கானிக்காக நடக்குது, ஒரு செடி கூட ஆர்கானிக்காக இருக்கும், ஆனால் அதை நம்ம கட் பண்ணி ஒரு அழகுபடுத்துகிறோம்ல. ஸோ அதுதான் ஒரு பிளானிங் ஒன்று பண்ணி அதில் கொஞ்சம் சின்சியாரிட்டியும் டைமும் ஒதுக்குனாவே போதும். அது எல்லா வேலையாக இருந்தாலும் நமக்கு. வண்டர்ஃபுல் சார். மறுபடியும் ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. ரொம்ப நன்றி இந்த கான்வர்சேஷனுக்கு. தேங்க்யூ.